விவேகானந்தர் என்று சொல்லுகிற பொழுதே அந்த கம்பீரமான உருவமும் கடல் போன்ற ஞானமும் தான் நமக்கு தெரியும். பெண்களை பற்றி அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? பெண்களின் முன்னேற்றத்திற்கு, பெண்களின் உயர்விற்கு, பெண்களின் சிறப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார் என்று என்னை பேச பணித்திருக்கிறார்கள். பெண்ணீர் பெருந்தக்க யாவுள என்று வள்ளுவன் பேசுவான். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்றும் வள்ளுவன் பேசுவான். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார் என்று அமரகவி பாரதி பேசுவான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றும் பாரதி பேசுவான். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணி பேசுவார். நாடு தாய் நாடு, மொழி தாய்மொழி, ஓடுகிற நதிகள் அனைத்தும் பெண்கள் தாய், எல்லாவற்றையும் தாயாக பார்க்க பழக்கப்படுத்தப்பட்ட நம்முடைய சமூகம் பெண்களோடு சரியாக இருக்கிறதா என்று சுவாமி விவேகானந்தர் சிந்தித்து பல செய்திகளை நம்மோடு பரிமாறிக்கொள்கிறார். I do not believe any religion which cannot wipe the widow's tears and bring a piece of bread to the orphan's mouth என்று சொல்வார். ஒரு இளம் விதவையின் கண்ணீரை துடைக்காத, ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்க முடியாத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்மையுடைய துறவியாக விவேகானந்தர் தான் இந்த மண்ணிலே முதல் வந்தார். அதுவரை மதம் என்பது வேறு. அதுவரை மதம் என்பது வேறாக இருந்தது. அவர்தான் சொன்னார், ஆதரவே அற்றுப்போன ஒரு நாயின் பசியை தீர்ப்பதுதான் என் மதம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருளை புலி என்று நம்முடைய தந்தை வள்ளுவன் சொல்வான். அற்றார், அந்த அற்றாருங்கிற வார்த்தைக்குள்ள 1000 செய்திகளை வள்ளுவர். அற்றார் என்றால் எந்தவித உறவும் அற்றுப்போன ஒரு உயிர் இருக்கிறது என்று வையுங்கள். அந்த உயிருக்கு அவன் உதவி செய்கிறானோ அது எங்க போயிருவோம்? சொர்க்கத்துல போய். இந்த பிக்ஸட் டெபாசிட் வங்கியில இதெல்லாம் நம்ம சொந்தக்காரனா எடுத்துக்குவான், அது அங்க இருக்கும், நமக்கு கிடைக்கும். அந்த அற்றார் என்கிற அந்த வார்த்தையை தான் பாரதி எடுத்துட்டு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அந்த அற்றார் குரல் தான் பாரதியை பாதிச்சு. அதை சொல்லுகிறார், எந்த உறவும் அற்றுப்போன ஒரு நாயின் பசியை ஆற்றுவதுதான் என் மதம். மிக மிக அது புரட்சி என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த நாட்டில் பொய்களே பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மனிதன் உண்மை பேசினான் என்று வையுங்களேன், உண்மையே இவர்களுக்கு புரட்சியாக தெரிகிறது. எது பேசப்பட வேண்டுமோ, எதை பேசி இருக்க வேண்டுமோ, எதை சொல்ல வேண்டுமோ, எதை பயிற்றுவிக்க வேண்டுமோ, எது இந்த சமூகத்திற்கு தேவையோ அதை சொல்ல வேண்டியவர்கள் சொல்லாமல் இருக்கிற நேரத்தில் யாராவது சொன்னால் அதையே புரட்சி என்று கருதுகிற அறியாமையில் நாம் இருந்தோம். அதுதான் உண்மை. இதுல என்ன சிரமம்னா, உண்மை சொன்னாலே ஒரு மாதிரி பாக்குறானே நாட்டில் நம்மள, என்னடான்னு ரொம்ப உண்மை பேசுவான், ஒப்பேற மாட்டான். அப்ப உண்மை பேசினால், நேர்மையாக இருந்தால், நாணயமாக இருந்தால் இவன் உயரப்போவதில்லை, இவன் வாழப்போவதில்லை என்று கற்பிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் சுவாமி விவேகானந்தரின் செய்திகளை சொன்னால் அது புரட்சி தான், பயப்படத்தான் செய்யும். பசுவதை தடுப்பு இயக்கத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருந்திருக்கிறார். சுவாமிஜி வந்து பார்த்திருக்கார், ஏதோ பணம் வேணும். சுவாமிஜிக்கு இப்ப வங்காளத்தில் நடந்த மிகப்பெரிய பஞ்சம், அதை சாமி கேட்டிருக்காரு, பசுவெல்லாம் காப்பாத்துறது இருக்கட்டும், இந்த பஞ்சத்துல வங்காளத்தில் மக்கள் இறந்து போறாங்களா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணீங்களான்னு கேட்டிருக்காரு. இவர் போன துறவி என்ன பண்ணிருக்காரு, அதெல்லாம் அவனுடைய கர்ம வினை பயன் இருக்காரு. அப்ப விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நான் சொல்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு, இந்த பசுக்குள்ள அந்த மாதிரி இறந்து போடுது கர்ம வினை பயன், அது இருக்கு, அதையும் காப்பாத்துறேன் இருக்காரு. மனித உயிர்கள் பஞ்சத்திலே பசியிலே துன்பப்படுகிற போது அதற்கு உதவாமல் நான் இதை வைத்திருக்கேன், அந்த தைரியம் யாருக்கு வரும்? நேர்பட பேசும் பாரதி, எதையும் நேர சொல்லு. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அரங்கூர் மாக்கம் தரும்னார் வள்ளுவர். புறங்கூறி வாழ்றதை விட செத்து போனார். சுவாமி நேர சொன்னார். கலிபோர்னியாவில் போய் பேசுறாரு அமெரிக்க பெண்கள்கிட்ட.
நீங்கள் எல்லோரும் தனி மனிதர்களாக, தனி பெண்களாக, தனி ஆண்களாக உங்கள் நாட்டிலே பிறக்கிறீர்கள். எங்கள் நாட்டில் மட்டும்தான் நாங்கள் பிறக்கிற பொழுதே சமூக உறுப்பினர்களாக பிறக்கிறோம். அங்கே தனியாக யாரும் பிறப்பது கிடையாது. சமூகத்துக்காக நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் ஆரியர்கள். ஆரியர்கள்னா வேற அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டான். ஆனா ஆரியர்னா அந்த அர்த்தம் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், எங்க நாட்டில் தான் திருமணமாகி பெண்கள் விரதம் இருந்து தவம் இருந்து எல்லா கோயில்களையும் வணங்கி நல்ல ஒழுக்க சீலமான உயர் குணங்களோடு பண்புகளோடு எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். அதனால எங்க நாட்டில் அப்படி வேண்டி அப்படி கடவுளர்களை துதித்து நியாயம் கேட்டு பெறுகிற குழந்தைகள் ஆரியர்களாகத்தான் பிறப்பார்கள். ஆன்மீக வழியிலே வேண்டுதல் நடத்தி பிறந்த குழந்தைகள் நாங்கள் அனைவரும் ஆரியர்கள். பெண்ணுக்கு 3 நிலை உண்டும்பாங்க, மகள், மனைவி, தாய். ஆனா சுவாமிஜி அழகா சொல்லாரு, எங்க நாட்டிலே தாய் தான் முதல். நீங்க என்ன பண்றீங்க? மகள், மனைவிலாம், எங்களுக்கு தாய் தான் முதல். அதுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் இறந்து வந்து வாசல்ல நிக்கிறவன் இருக்கா பாத்தீங்களா? எந்த வீட்லயாவது அம்மா தாயன்னு தான் கையேந்திரான வழி அப்பா தந்தையன்னு கேட்கிறானா? அப்பா தந்தையன்னு கேட்டானா குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். வீட்டுக்குள்ள அம்மா தாயன்னு கேட்கலாம். இந்த நாட்டிலேதான் 2 வயது பெண்களுக்கு கூட அம்மானு தான் கூடுவாங்க, அம்மா அம்மா தாயன்னு தான் கூடுவாங்க. சுவாமிஜி சொல்றார், நீங்கள் மகளாக இருக்கிறீர்கள், பிறகு மனைவியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். காதல் அற்று போய் எப்படி உங்கள் தேசத்து பெண்கள் இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்கிறீர்கள். எங்கள் நோக்கம் வெறும் உடல் சார்ந்ததல்ல, உலகம் சார்ந்தது. ஆகவே ஆண்களும் பெண்களும் துறவிகளாக இருக்கலாம் என்று நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போகிற பொழுது அவள் முழுமையாக கடவுள் நம்பிக்கையோடும் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அந்த உறவே நடக்கும்ங்கிறது. இன்னொரு நேர்மை அவர்கிட்ட, மனைவிமாரை பற்றி நான் அதிகம் பேச முடியாது, என்னென்றால் நான் துறவி, எனக்கு திருமணம் ஆகவில்லைங்கிறார். இப்பெல்லாம் இந்த நாட்டில் அப்படி இருந்துட்டான்னா பல பேர் பல விஷயம் பேசாம இருப்பான். இப்ப சங்கடமே ஒண்ணுல பெரிய ஆயிட்டான்னு வைங்களேன், அதை வச்சு எல்லாத்தையும் பேசுறான். திரைப்படத்துறையில் ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு வைங்களேன், அவன் கம்பராமாயணம் பேசுறான். இது எங்க போய் சொல்றதுன்னா, ஒரு 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா கம்பராமாயணம்? மயிலாப்பூர் சாமி வந்திருக்கான், அது எவ்வளவு பெரிய விஷயம், அது கடல் இல்லையா? ஓசை பற்றியர் பார்க்கடல் ஒக்கொரு பூசை பற்ற நக்கு புக்கன ஆசை பற்றி அறையில் விட்டேன் மற்ற காசில் கொட்டத்து ராமன் கம்பன் சொல்றான். இது பார்க்கடல், இது முன்னால வந்து நின்றுட்டேன், நான் பூனை, இந்த பார்க்கடல் எப்படா குடிக்க போறேங்கிறான். ஆனா சுவாமிஜி தெளிவா இருக்காரு, நான் திருமணமாகாதவன், மனைவி என்பது எனக்கு தெரியாது, எனக்கு தாய் தெரியும். ஆனால் நான் நாடு முழுவதும் பயணம் செய்வதனால் என் நண்பர்களின் மனைவிமார்களை பார்த்திருக்கிறேன், அதை வைத்து உங்களிடம் சொல்லுகிறேன். அங்க நம்ம பெண்கள்கிட்ட இருக்கிற சங்கடம், இவர்களுக்கு கல்வி இல்லையேன்னு வருத்தப்படுறார். அவருக்கு என்ன வருத்தம்? வேத காலத்திலே பெண்கள் ஆண்களுக்கு சமானமானவர்களாக, அவர்களும் புரோகிதர்களாக இருந்திருக்காங்க, அவர்களும் பூசை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களும் அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் ஆண்களும் பெண்களும் 30 பேர் ஒரு பயின்று இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இடையிலோ எவனோ நுழைந்து பெண்களை அடிமைப்படுத்தி விட்டானேன்னு வருத்தப்படுறார். எல்லாம் சொல்லல, தாய்மொழிங்கிறான், தாய்நாடுங்கிறான், நதிபுறான், பெண்ணும்பா. ஆனா இவன் பெண்களை இந்த நாட்டில் இப்ப அசிங்கப்படுத்துற மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் படுத்துவானான்னு எனக்கு தெரியல. இது குறித்து பெண்களே வருத்தப்படுற மாதிரியும் எனக்கு தெரியல. பெண்கள்லாம் இதை எதிர்த்து போராடணும்னு சொன்னா முதல்ல தொலைக்காட்சியில ஒரு தொடரும் வரப்படாது. எந்த தொடர்லையாவது பெண்களை உயர்வா காட்டுறானா? அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கெடுக்கிறா, மாமியார் மரும வாழ்க்கையை கெடுக்கிறா, அந்த பொம்பளை இவளை கொலை பண்றா, இவ அவளை கொலை பண்றா. பெண்கள் போராட வேண்டாமா? ஏன் எங்களை அசிங்கமா காட்டுற கொச்ச நேரத்து? இன்னைக்கு ஒண்ணு முடியுது, ஒரு தொடர் அபியா, அவ கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்த மாதிரி அந்த பையோடய பிறந்திருக்கா. அந்த பைய கணத்தவே இல்லவா, அதோடய குளிப்பா போல தெரியுது. அதில் பாருங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி வாழ்க்கை கெடுக்கிறா, அம்மா கெடுக்கிறா. ஒரே பெண்கள் தான் தவறானவர்கள் மாதிரி தானே காட்டுறாங்க எல்லா தொடரும். எந்த பெண்களாவது எதிர்த்து போராடி இருக்காங்களா?
பெரிய பெண் விடுதலைக்கெல்லாம் வச்சிருக்காங்கல்ல தலைவிகள், அவங்களே எதிர்த்து போராடுறது இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய பெண் விடுதலை தலைவர், அவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பெரியவங்க. அவங்ககிட்ட நான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், நான் நேர்பட பேசுறேன் பாரதியார் மாதிரி. நான் நேர்பட பேசலைன்னா இப்ப மத்திய மந்திரியா இருந்திருப்பேன். நேர்பட பேசினதான் சிக்கல். நான் மந்திரி வேணாம் நினைச்சா நேர்பட பேசினேன், மந்திரி வேணும்னு நினைச்சோம் போனா நேர்பட பேசலைன்னு அர்த்தம். அப்போ அதுல நேர்பட பேசினேன். அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா இதை போராடினான்னு கேட்டா, அப்புறம் தான் அந்த அம்மாவோட மகள் சொல்லுது, எங்க அம்மாவே அந்த சீரியல் புறம் பார்ப்பாங்கன்னு. போராட வேண்டிய தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த சட்டம் படித்த பெண்ணே அதை எதிர்த்து போராட தயாரில்ல, அவங்களே பார்ப்பாங்களா அந்த சீரியலை? சுவாமிஜி அதுக்கு வருத்தப்படுறாரு. ஏன் பெண்களுக்கு கல்வி இல்லாம இடையில பண்ணான்னு கேட்கிறார். ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவு நோங்கி வையம் தலைக்குமாம் பாரதி. ஆணும் பெண்ணும் சரிகர் சமானமா வாழ்ந்தா தானே இந்த வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும்னு பாரதி சொல்றான்ல. அவ்வளவு சாமி சொல்றார். ராகுல சாங்கரித்யான் தாய் வழி சமூகத்தை பத்தி எழுதுவாரே, ராகுல சாங்கரித்யான் வாழ்கா முதல் கங்கை வரை. அதுல இருந்து தாய் தான் முதல்லே ஒரு கூட்டத்திற்கு தலைமை வகித்தாள் என்பதனால தாயின் பொறுப்பை தட்டி பறிப்பதற்கு அவள் வயிற்றிலே இருந்த பெண்களே முயன்ற காலம் ஒரு காலம், அது வேறுங்கிறார். வேத காலம், ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக இருந்த காலம். இடையிலே புத்தர் வந்தார், அனைத்தையும் சிதைத்தார்கிறார். பெண்ணுன்னா பேயின்னு சொல்லி கொடுத்தான். பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசம் பிடித்திட்டன்னை கண்ணால் விரட்டி முலையால் மயக்கி கடிதத்து புண்ணாங்குழியடை தள்ளி என் போத பொருள் வரிக்க எண்ணாது உனை மறந்தேன் பாடினான். பெண்ணுன்னா பேய். சமணம் என்ன சொல்லிச்சு? பெண்ணுக்கு நேரடியா சொர்க்கம் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையா பிறந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லிச்சு. இதெல்லாம் சாமி எதிர்க்கிறார். சாமிக்கு வருத்தம் வருது. அதனாலதான் சிலப்பதிகாரத்தையே சமண காப்பியம் இல்லைன்னு நம்ம ஆட்கள் மறுப்பாங்க. ஏன்னா அதுல ஒரு பெண்ணு முழு உடம்போடே சொர்க்கலோகத்துக்கு போயிடுறா, சொர்க்கலோகத்திலிருந்து கணவனே வந்து கூட்டு போறான் கண்ணைங்கிறதுனால அது சமண காப்பியம் இல்லைன்னு மறுக்கிறவங்க உண்டு. ஏன்னா சமணர்கள் வந்து அது ஆணா பிறந்தாலும் சொர்க்கத்துக்கு போனுங்கிறா, இதை உடலோட போறாள கண்ணகி. நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, நான் உங்களை எத்தனை பேரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறது, நிறைய படிங்க, படிக்கணும். நான் திரைப்படத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், போங்க. அது கழிவறை, கழுவிட்டு வந்துடணும் மொழி, அள்ளிட்டு வரக்கூடாது. அங்கிருந்து அள்ளிட்டு வர ஒன்றும் கிடையாது. ஆனா சுவாமி விவேகானந்தரை படிச்சீங்கன்னா உங்களுக்கு உலகம் தெரியும், மனித உணர்வுகள் தெரியும், தாயின் உணர்வு தெரியும், எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்றார்? ஒரு செய்தி, நான் துறவியானேன், ஒருவன் துறவியானால் அவன் தந்தை அவனை வணங்க வேண்டும், ஊர் உலகம் அனைத்தும் வணங்கும். ஆனால் துறவியானவன் வணங்க வேண்டியது அவன் தாயை. தாய் ஒருத்தி தான் துறவியை வணங்க மாட்டாள், துறவி தாயை வணங்க வேண்டும். நாங்கள் தாயை வணங்குவோம். ஆனா தந்தை துறவிய தாய்மைக்கு நம்ம நாடு கொடுத்திருக்கிற மரியாதை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எதுக்காக தாயின் பெயர் எழுத்த முதல் எழுத்தா போடல? நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப அறிவானவங்க, முட்டாள் கிடையாது. இவ 300 நாள் சுமந்து பெத்தத ஊரே தெரியும், ஊருக்கே தெரியும் இவதான் தாயின்னு. அவன் தான் ஓடி போயிருவான். அதுதான் அவன் பேரை முதல்ல போட்டு என் ஏன்னா இவ சுமந்தது ஊருக்கே தெரியும். முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்ற அன்னைங்கிறார்ல பட்டத்தார். இப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றதால பட்டத்தார் வாழ்க்கையில் நடக்குது. தந்தை உறவெல்லாம் மரணமடைகிறாங்க, ஒரு ஒண்ணுமே கண்டுக்கல. தாய் இறந்த பொழுது ஊர்ல இருக்கார், நேர போய் தாய்க்கு அவர் தான் ஈமக்கிரியே செய்கிறார். ஏன்னா தாய் உயர்ந்தவள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அதுதானே பட்டத்தார் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது. பெண்களுக்கு சொல்றேன், படிங்க. விடுதலை என்பது தரிகட்டு திரிவதல்ல. நம்ம நாட்டில் சுதந்திரமே உங்களுக்கு புரியல சாமி. விடுதலை என்பது கட்டுப்பாட்டோடு கூடியது. விடுதலை என்றால் என்னது? கதவு திறந்து விட்டு ஓடுறதா? விடுதலை என்பது தரிகட்டு திரிவதல்ல. விடுதலை என்பது தன்னைத்தானே கட்டுப்படுத்தி, அதைத்தானே வள்ளுவன் சொன்னார், சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. அப்பவே சொல்றார் வள்ளுவர், பெண்ணை பூட்டி வைக்காத, அவளை காப்பாத்திக்கிடுவா, அவதான் அவளை காப்பாத்தணும்னார். இதை சுவாமி சொல்றார். பெண்கள் துறவியா இருக்க முடியுமா? இருக்க முடியும். அவருக்கு என்ன வருத்தம்? வேத காலத்துல வேதங்கள் இருக்குல்ல, வேதங்கள்ல பெரும்பான்மையை எழுதியதே பெண்கள்ங்கிறார் சாமி. இந்த நாட்டில் எப்படி பெண்ணுக்கு எதிராக இவ்வளவு அசிங்கமான, ஆபாசமான, அநாகரிகமான, கொச்சையான செய்திகள் வந்ததுன்னு அவருக்கு வருத்தம்.
வேத காலத்தில் எழுதணும். அது மட்டும் இல்லை இல்லையா, சுல்தான் மொத்தமா வர்றா, ரஜபுத்திர வீரர்களை வென்றெடுத்துக்கிறார். வென்றெடுத்து உள்ள வராங்க சுல்தான்லாம். வந்த உடனே 74,500 பெண்கள் தீயில இறங்கிடுறாங்க. அவங்கள்ட்ட முகலாய பேரரசர்கள்ட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது. அந்த 74,500 சாமி நினைவுபடுத்துறாரு. 74 சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு எழுதி அதை ஒரு கூட்டுல போட்டு அடைச்சிட்டு மேல 74 எழுதிட்டு அதை எவனுமே தொடமாட்டான். அதை தொட்டால் பல பெண்களை கற்பழித்த பாவத்திற்கு அவன் ஆளாவான். அது ரஜபுத்திர வம்சம். சித்தூராணி பத்மினி இருக்குல்ல, சித்தூராணி பத்மினி, அந்த மாட்டி சுல்தானி அவளும் நின்று எதிர்த்து போரிட்டு அவளை துரத்துறா. இன்னொரு ராணி என்ன பண்றான்னு சொல்லாரு சுவாமிஜி. தன்னுடைய சொந்த ரஜபுத்திர மன்னர்கள் அத்தனை பேருக்குமே ராக்கி அனுப்பிச்சிருக்குது, சகோதரன். போர் வலுக்கிறவங்க ராக்கி போனோடனே நம்ம சகோதரி அத்தனை பேர் வர்றாங்க, முகலாய பேரரசை அடித்து விரட்டுகிறார்கள். அத்தனைக்கு மேல ஜான்சி ராணி லட்சுமி பாய், அந்தமா பிராமண பொண்ணு. ஜான்சி ராணி பிராமண பொண்ணு. அவ வெள்ளையரை எடுத்து போரிட்டது வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. இத்தனை சிறந்த வீரர்களாக, நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக, அறிவில் ஆற்றலில் சிறந்தவர்களாக, வேற்று பேரரசையை எதிர்த்து துரத்துகிற அளவுக்கு இருந்த இந்த பெண்களை ஏன் மீண்டும் அடிமையாக்கினீர்கள்? பெண்களுக்கு கல்வி கூட அவங்க படிக்கட்டும். ஏன்னா மேல்நாட்டில் நம்ம பத்தி ரொம்ப தப்பா தானே பிரச்சாரம் பண்ணி வச்சிருந்தோம். சுவாமி விவேகானந்தர் போனதுக்கு அப்புறம் நம்ம மதமே என்ன மதம்னு அவனுக்கு தெரிஞ்சு, அதுவரை நம்ம மதமே அவனுக்கு நம்ம புறம் பாம்பாட்டின்னு வச்சிருந்தோம். வெளிநாட்டுக்கு போனா பாம்பாட்டுவானுங்க, ராஜாக்கள் இருப்பான், அப்படித்தான் நம்ம நாட்டை தெரியும். விவேகானந்தர் வெளிநாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி தான் மதத்தின் பெருமைகள் அங்கே எடுத்து சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமா தானே உலகம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்பா அவங்ககிட்ட சொல்றார். அங்க யாரோ அமெரிக்க பெண் கேட்டிருக்கா, உங்க நாட்டில் கணவனோட மனைவி மேஜையில் உட்காந்து சாப்பிடுவாளான்னு கேட்டிருக்கா. அப்ப சாமி சிரிச்சுட்டே சொல்லிருக்காரு, மேஜை இருந்தா தானே மேஜையில இருந்து சாப்பிட, நாங்க தரையில உட்காந்து சாப்பிடுறவங்க என்னாரம். நாங்க தரையில உட்கார்ந்து சாப்பிட்ற ஆளுமா? உங்களை மாதிரிலாம் எங்க நாட்டில் சம உரிமை என்று மனித பண்பு இல்லாமல் நாங்கள் நடப்பது கிடையாது. ஒரு தாயின் கடமை என்ன தெரியுமா? முதல்ல வீட்டில் எல்லாம் சமையல் சாப்பாடு முடிஞ்சதுன்னா ஏழை எளியவர்களுக்கு அவர்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு முதல்ல உணவு கொடுப்பாங்க. அப்ப பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் உறவினர்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அப்புறம் கணவனுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும். கடைசியா தான் தாய் சாப்பிடுவா. சில நேரத்தில் தனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வச்சிருப்பா. கடைசி நேரத்தில் ஏதாவது அதிதி விருந்தினர் வந்துட்டா அந்த சாப்பாட்டை அவ கூட்டு சாப்பிடாம இருப்பாள் ஒழிய, எங்கள் தாய்மை பண்பு அத்தனை சிறந்தது. பெண் என்பவள் தாயாக, தேவியாக, தெய்வமாக மதிக்கப்படுகிற நாடு. சரிசமம் என்கிற பெயரில் மனித பண்பாடற்றவர்களாக எங்கள் பெண்கள் இருந்ததே இல்லை. அதனால் மேஜைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நம்ம நாட்டில் மட்டும்தாங்க எந்த வீட்டுக்கும் திடீர்னு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு. பார்த்துறீங்களா? நான் இங்கிலாந்துக்கு போயிருந்தேன். என் நண்பன் ஒருத்தன் என் கூட வந்துட்டாங்க. அங்கே ஒரு நண்பர், ஆங்கில நண்பர், என்ற தமிழ் மேலே ரொம்ப காதல் கொண்டவர். அவர் அழைச்சிட்டு அவர் ஒரு தடவை வாங்கல வீட்டுக்குன்னாரு. நமக்கு இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டில் அவன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். சொல்லாமல் போனால் அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், எங்களை சாப்பிடவே சொல்லலை. இப்போ நம்ம ஊர்ல என்ன போனோடனே நீயும் சாப்பிடுமா, அவன்கிட்ட இருக்குது 2 ரொட்டி நமக்கு ஒன்று வைப்பான். அவன் பாட்டு சாப்பிட்றான். ஏன் கூட வந்த பயிலுக்கு பசி ரொம்ப. வீட்டுக்காக என்ன நினைச்சு நம்மளை சாப்பிட சொல்ல மாட்டேங்கிறான்னா, அதான்டா இந்த நாட்டு பண்பாடு. நம்ம ஊர் மாதிரி சொல்ல மாட்டான். நீ பேசாம நான் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுக்கோ இருங்கட, இவனுக்கு பசிக்குது அண்ணாச்சு 50 ரொட்டி வச்சிருக்கானே, என்ன சொல்ல மாட்டான்டா. 5 ரொட்டி இருந்தாலும் பங்கு வைக்க வேண்டும் என்றால் அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள் தான் அதை செய்வார்கள். இவர் உலகத்தில் பெரியவர்களை இவன் செய்ய மாட்டான். எனக்கு பசிக்காம தான் இருந்தது. இந்த பையா பசி பசின்னு சொல்லி எனக்கும் பசிக்கிற மாதிரி தோணிடுச்சு. உங்களுக்கு என் அனுபவத்தை சொல்றேன். அதை சொல்றார் சாமி, இந்த தாய்மை பண்பை. சமீபத்தில் எங்க கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க பன்னம்பார கிழவின்னு ஒரு கிழவி, 80 வயசு இருக்கும். அந்த மாதிரிக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. பக்கத்துல போய் கேட்கிறேன், பாட்டி நல்லா இருக்கியான்னு பார்த்துட்டு, திருநெல்வேலி மாமாண்ணா அப்படி, ஆமா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன்னு. உன்ன நான் டிவி பெட்டியில பார்த்தேன்னு. நான் 8வது பிறந்தவனா நீ? ஆமா. சாப்பிட்டுட்டு போங்குது, அதுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. என் கூட வந்த 2 பேரும் சொன்னா, என்ன அவ சாப்பிட்டு போவாங்கன்னு பேசாம இருக்கு. நான் சாப்பிட்டு போறேன்ட்டு. எங்க போறேன்? நான் வயக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரேன், நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேங்க. கிராமம் பார்த்தீங்களா? ஒரு வீட்டுல இருந்து சோறு கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டுல இருந்து குழம்பு கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டுல இருந்து ரசம் கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டுல இருந்து மோர் கொடுத்துருக்காங்க. எங்கேயோ 2-3 வாழை இலைய அந்த கிளவி வெட்டிட்டு வந்துடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் கூட்டு போய் இலையை போட்டு அது பருமாறுது. நான் மகிழ்ச்சியா சாப்பிட்டேன்.
என் கூட வந்தவனுக்கு கேட்டான், எப்படி சாப்பாடு தயாராச்சு? அதான்டா இந்தியா, அதான்டா தமிழ்நாடு, அதுதான்டா நம்ம கிராமம். அவளுக்கு சோத்துக்கு இல்லை. அவன் 50 ரொட்டி வச்சுட்டு என்ன சொல்றான்? ஐ cannot help you Mr. Kannan because you didn't inform me properly. I am so sorryங்க. இது நீ முறையா சொல்லாம வந்துட்டா உனக்கு தர முடியான்றான் வெள்ளைக்காரன். அவன் தான் வெள்ளைக்காரன். அதனால்தான் நம்ம பையங்க பூரா ஆங்கிலத்தில் தானே பேசுறாங்க. அப்பாட்டே ஆங்கிலத்தில் தானே பேசுறான். டாடி அப்படி விடுங்கிறான். இவனை அடிக்கப்படாத, வப்பனை தூக்கி போட்டு மிதிக்கணும். இவன் இங்கிலீஷ் வப்பன் கேட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனை அடிக்கணும். ஏண்டா நான் சுப்பிரமணிய கவுண்டன் ஏமாந்தா நீ தமிழ்ல பேச மாட்டேன், வப்பன் கேட்கணுமா வேண்டாமா? இவனை தாயும் தகப்பனுமே பிள்ளை தங்களை ஆங்கிலத்தில் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களே. டேடி மம்மி. மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். பொம்பளைகளுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த பயலுக பல வீட்டில் கணவன்மார் தான் பிள்ளைய கூட்ட அம்மா மம்மின்னு கூப்பிட சொல்றது அந்த ரகசியம் தான். இவனால சொல்ல முடியல நேரடியாக. நான் பிணத்தோட வாழ்றேன், கூப்பிட்டு அம்மா மம்மியும் கூப்பிடுன்றான். நான் ஒரு மொழிக்கு எதிரானவன் இல்லை. ஆங்கிலம் இல்லை என்றால் அமெரிக்க நாட்டிலே போய் சகோதர சகோதரிகளை என்று சுவாமி விவேகானந்தர் ஒத்துக்கிறேன், அங்க பேசு. இங்க நமக்குள்ள என்ன? I have seen you விஜய் டிவி தமிழ் பேசி எங்கள் மூச்சு, இட்ஸ் a fine ப்ரோக்ராம்ங்கிறான். அவன் பேர் கருப்புசாமி. அந்த நாய்க்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். ஏண்டா நான் தமிழன் நீ தமிழன். நான் விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்க உங்க நிகழ்வை பார்த்தேன் ஐயா, நன்றா இருந்தது சொன்னேன். அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திருவள்ளுவர் இஸ் எ கிரேட் போயட்டுங்கிறான் ஒருத்தன். திருவள்ளுவரே கிரேட். இந்த சமூகத்தில் பெண்கள் தாயாக மதிக்கப்படுவார். அருமையா சொல்றாரு. அப்ப மருமகள் வராள்ல, அதான் சாமி. மகள் இங்கிருந்து போகிறாள், இன்னொரு மகள் வருகிறாள். அதனாலதான் அதுக்கு பேரே மருமகள். அந்த மகளுக்கு பதிலாக இன்னொரு. நம்ம பெண்கள் சரியா இருக்காங்களா? எல்லா மாமியாரும் அவ மாமியாற்றப்பட்ட துன்பத்தை தான் மருமகளுக்கும் படிப்பிக்கணும்னு நினைக்கிறாள் ஒழிய, அந்த மாமியார் மனித குணம் இல்லாம இருந்தா நான் மனித குணத்தோடு இருப்பேன்னு மருமகள் அரவணைக்கிற மாதிரி மாமியார்கள் இன்னும் தயாராகலையே. அதான இப்ப சங்கடம் இந்த நாட்டில். தாய்மை பண்பு முழுமையா இருந்துன்னு வைங்க, அது வராது. நான் எங்க அம்மாவை இன்னும் தெய்வமா கருதுற காரணம், 4 மருமகளையும் தான் மகள் மாதிரி எங்க அம்மா நடத்தி நான் பார்த்திருக்கேன். அவங்களே சோறு ஊட்டுவாங்க அவங்களுக்கு. சரி, நமக்கு எனக்கே கூட சங்கடமா இருக்கு, என்ன அவளுக்குலாம் ஊட்டிட்டு இருக்க சோறு எங்களுக்கு ஊட்டுறதை விட்டுட்டுன்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க. 20 வருஷம் இன்னொரு வீட்டில் வளர்ந்து நம்ம வீட்டை நம்பி வந்திருக்குதுப்பா அந்த பிள்ளைகள், அதுக்கு ஏதாவது அதிர்ச்சி வந்துடக்கூடாது. வேற இடத்துல வளர்ந்துதானே இங்க வருது. 20 வருஷம் வேற குணம் வேற எண்ணம். அது அப்ப அதுக்கு தாய்மை பண்போட ஒரு தாய் குடும்பத்துல தலைவராக இருந்தா தானே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பெண்களுக்கு சொல்றேன், நிறைய படிங்க. டைட்ஸ் போட்டுக்கிறது, ஜீன்ஸ் போட்டுக்கிறது, இந்த முடிய இஷ்டத்துக்கு வெட்டிக்கிறது, இங்க ரெண்டு தொங்குது, இங்க ஒண்ணு வருது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அது அல்ல பெண் விடுதலை, அதல்ல பெண் விடுதலை. உங்களுக்குரிய உரிமைகளை, உங்களுக்கு தரப்பட வேண்டிய சமூக அந்தஸ்தை, உங்களுக்கு தரப்பட வேண்டிய இடங்களை எல்லாம் உடனே பெறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கிறோம். இது அல்ல. அசிங்கமா இருக்கு. நீ என்ன வாழுது? நீ அப்படித்தான் அலையிற. நீ ஓன் பேண்டும் ஓன் சட்டையும் ஓன் லட்சணமா என்ன உற்சாகமா கைதட்டுறானுங்க பாருங்க சண்டாளங்க. உனக்கு ஒரு மனைவி வரத்தான் போறா கண்ணு. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டுக்கு எனக்கு இந்த கேரளாவை ஏன் ரொம்ப பிடிக்கும். மலையாளத்துல இந்த கதாநாயகன் எல்லாரும் வேட்டி சட்டை போட்டு தானே வரான். மம்முக்காவா அவன் வந்தாலும் அப்படித்தான், லாலேட்டா வந்தாலும் அப்படித்தான் வரான். மருத்துவ கல்லூரி மாணவர்களே வேட்டி சட்டையில தான் வரான். இந்த பேண்டை எப்படி போடுறானுங்க, எப்படி கலத்துறானுங்கன்னே தெரியல. அது இந்திய பண்பாடுகள், நமக்குன்னு பண்பாடு, நமக்குன்னு ஒழுக்கம். நம்ம பல்வேறுபட்ட இனங்களாக குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அவங்கவங்க பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும்ல.
நடனம்னா நம்ம நடனம் இருக்கு, எத்தனை நடனம் இருக்கு இந்த இந்தியாவுக்குள்ளே. மணிப்பூரில் ஆரம்பிச்சு கேரளால கதகளி வர, மோகினி ஆட்டம் வர எத்தனை இருக்குது. நம்முடைய பெண்கள் அதை பயிற்றுவிக்கலாமே, பயிலலாமே. திரைப்படத்தில் தமிழே புரியல சாமி. பாட்டு எழுதுற பிள்ளைகள் கூட என்கிட்ட பிரியமா இருப்பான். எல்லாரும் என்ன வந்து பார்ப்பானுங்க, நான் நமஸ்காரம் பண்ணுவான், எனக்கு வாழ்த்து சொல்லவே சங்கடமா இருக்கு. ஏன்னா அவன் தமிழை கெடுக்கிறான், நான் எப்படி அவனை வாழ்த்துறது? கும்பிடுவான், சரி சரி போ அப்படின்ட்டுருவேன். திரைப்படம் பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்துது, எவ்வளவு அசிங்கமா காட்டுறானுங்க. ஒன்னும் போராட மாட்டேங்கிறீங்க. வெந்ததை தின்னு விதி வந்து சாகணும். நம்ம தானப்பா காரணம், ஆம்பளையில தான் காரணம். இருக்கு இந்த தப்புக்கு போறோம், நம்ம தான் காரணம். அப்படி காட்டினா தான் படம் பார்ப்பேங்குது. நீ சம்பூர்ண ராமாயணம் காமிச்சா போறே அவனாவது. ஜெயகாந்தம் படம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிற ஆள் வந்து யாருக்காக தான் படம் வந்தது? சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்தது ஓடிச்சா? கப்பலோடி தமிழன் படம் ஓடிச்சா? சொல்லு. இல்ல, ஒண்ணு இல்ல. உன் நாட்டு கலைகள் இருக்கின்றன அல்லவா? உன் நாட்டு கலைகள், நீங்கள் ரசிக்கிற கலைகளை வைக்க நீங்கள் யார் என்று வேற்று நாட்டவன் எடை போட்டு விடுவான். நம்ம என்ன பண்றோமோ அதை வச்சா நம்மளை பார்ப்பான். இவன் என்ன பார்க்கிறான், இதை பார்க்கிறான், அப்ப இவன் தரம். சுவாமி அதுலதான் வருத்தப்படுறார். நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பண்பு, அதான் பெண்கள் மேல அவருக்கு மிகப்பெரிய பிரியம். பெண்கள் என்ன சொல்றார்? படி. இந்த சமூகம் பெண்களை படிக்க விடாம பண்ணிச்சுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற. படிச்சுட்டு தான்ப்பா இருந்தாங்க, இடையில நின்றுச்சு. ஆனா இன்னும் எங்கள் பெண்கள் அறிவாளிகளுக்கு ஒரு கருத்து சொல்றாரு. நரேந்திரனான நான், நரேந்திரனுக்கு 10 வயது வரை உலகத்தை, இலக்கியத்தை, சமூகத்தை, ஆன்மீகத்தை சொல்லி தந்தது என் தாய்ங்கிறார். அவங்க அம்மா தானே. சிவாஜிக்கு அவங்க அம்மா, சத்ரபதி சிவாஜிக்கு அவங்க தாய். நாவுக்கரசருக்கு அவ தங்கை, அவங்க அக்கா திலகவதி இல்லையா? அப்ப பெண்கள் தான் பாடம் சொல்லித்தர முடியும். அதனாலதான் 5வது வகுப்பு வர முதலமைச்சருக்கு நான் ஒரு முறை கடிதம், 5வது வகுப்பு வர பெண்களை மட்டுமே ஆசிரியர்களாக வையுங்கள். ஏன்னா அது குழந்தைகள், அது பெண்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். 5 வயது அதான் சரி வரும். நேற்றே ஒரு தவறு நடந்திருக்கு பாத்தீங்களா சாமி? கும்பகோணத்துக்கு பக்கத்துல இந்த வேன் ஓட்டுற பையன் செல்போன் வச்சுட்டே ஓட்டிருக்கான். அரசாங்கம் எத்தனை முறை எழுதுது, எத்தனை குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இறங்கி ஓடுற வரை செஞ்சிருக்கான். அந்த கிளீனர் பையனும் ஒரு டீச்சர், அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாதான். 11 பிள்ளைகளை காப்பாத்திருக்கு. ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு பிள்ளை போயிடுச்சுன்னு அதை போய் தூக்க, நீச்சல் தெரியாத இதுவும் மாட்டிக்கிச்சு. அது பெண், அந்த பொண்ணு. டிரைவர் ஓடியே போயிட்டாங்க. இது நல்ல கருவி தான் செல்போன், நான் இல்லைங்கல. பெரிய மனுஷன் படிச்சவனே. நேற்று நான் மகிழுந்துல வர்றேன் திருநெல்வேலியிலேருந்து. எனக்கு முன்னால் ஒரு மகிழுந்து அலபாஞ்சிட்டு போகுது. பார்த்தா அது மருத்துவர், டாக்டர். பின்னால டாக்டர்னே போட்டிருக்காரு. நான் இறங்கி போய் முன்னால நின்னேன். என்ன பார்த்தோம், அவருக்கு சங்கடமா போச்சு. ஐயா ஐயா ஐயான்னாரு. மருத்துவமனைக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு ஏற்பாடான்னு கேட்டேன். ஒன்பது குழந்தைகள் இருந்துட்டு இன்னும் சடலம் தேடுறானுங்க. அந்த பெண் பாத்தீங்களா, அந்த ஆசிரியை நீச்சல் தெரியாம கூட ஒரு குழந்தையை காப்பாற்ற போய் இறந்திருக்கு. இந்த பெண்களுக்கு தாய்மை பண்பு இருக்குங்கிறதுனால தானே செவிலியர் வேலையில் அவங்கள வைக்கிறாங்க. இந்த நர்ஸ் ஆம்பளைன்னா கட்டுப்படும் போதே காலை கீழே போட்டுருவான் டம்முன்னு கோவத்தில். இவனுக்கு கோவம் வந்துடும். கோவையா, அது பெண்கள். நீங்க சேவை செய்கிற சிறந்த இடங்களில் எல்லாம் பெண்கள் தான் இருக்க முடியும் என்பது தான் சாமிக்கு ஒரே நோக்கம். அவதான் தாய். இல்லைன்னா யாக்ஞவல்கியர் வடமொழியில மிகப்பெரிய புலவர் யாக்ஞவல்கியர். அவளே வாசக்னவின்னு ஒரு பெண் தான் கேள்வி கேட்டிருக்கா. ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா யாருன்னு கேட்டு ஜனகருடைய சபையில என்ன சொல்லியிருக்காங்க? அவளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ துறவின்னு சொல்லு. அப்படி பெண்களுக்கு இருந்த இடம் அந்த நாட்டில் இப்ப 33% கொடுக்க மாட்டேங்கிறானே. நாடாளுமன்றத்தில் 33.3 இந்த தடவை கூட தீர்மானம் வருங்கிறாங்க. வர விட மாட்டான். நான் என்ன சொல்றேன், பெண்கள் தான் சரிபாதிங்கிறீங்க இல்லையா? ஆதிசக்தி தானே அறமும் உடம்பில் கோர்த்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தாளை செல்வம் யாவும் சுரந்தருளும் விழியாளை திருவில் மாலவனும் மார்பில் ஏந்தி கொண்டான், மானோர்க்கேனும் பாரதி சொல்றான். சிவபெருமான் சரிபாதி கொடுத்தான்ல, திருமால் மார்பில வச்சுக்கிட்டார்ல லட்சுமிய, பிரம்மா நாக்கில வச்சுக்கிட்டார்ல,
அப்ப நீ வணங்குகிற கடவுள் புறா மனைவியருக்கு சரியான உரிமை கொடுத்திருக்க நீ கொடுக்கணும்னு, அதுக்கு தான் கடவுள் அப்படி கொடுத்திருக்கான்னு பாரதி சொல்றான். பண்றோமா? அவர்கிட்ட நேர்மை சுவாமிஜிட்ட இவ்வளவும் ரொம்ப சொல்லிட்டு சொல்றாரு, மனைவிமாரை பற்றி நான் பேசுவது தவறுங்கிறார். எவ்வளவு நேர்மை பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் துறவி. அப்ப பெண்கள் துறவியா இருக்க முடியாதான்னு ஒரு கேள்வி ஒரு முடியும். அவர்கள் இருந்த நாடு இந்த நாடு. இடையிலே சிலர் இதனை அப்ப பெண்கள் எங்க இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்காரு தாயா. உடனே என்கிட்ட ஒரு பெண் கேக்குது, அப்போ கல்யாணம்லாம் இங்க வா, முதல்ல மகளா இருக்கிற, மனைவி ஆகிற, இன்னொரு வீட்டுக்குள்ள போயிடுற, அந்த வீட்டுல ஒரு தாய் இருக்கிறா, அவ உன்னை தாய்மை பண்புகளுக்கு பழக்கிறதுக்கு தான் அவ தாயா இருக்கா. அவளை பார்த்தே பயிற்சி எடுத்தேன்னு வச்சுக்க, அவ அந்த பொறுப்புல இருந்து விளையாடுற போது நீ தானே அங்க தாய். அதான பெண்ணுக்குரிய இயல்பு. மனைவி இருக்கால, தமிழ் என்ன சொல்லுது? மனைவியே என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ் பரிமாறுகிற நேரத்தில் உணவு பரிமாறி உணவு கணவனுக்கு பரிமாறுகிற நேரத்தில் அவள் தாய். அப்ப மனைவி இல்லை. உங்களால் தானே முடியும். சமைக்கிறதுனா என்னது? அதனாலதான் தமிழ்ல சமயம்னா, தமிழ்ல மதம்ங்கிற வார்த்தை கிடையாது, சமயம். மனிதனை சமைத்து பக்குவப்படுத்தி மனித குலத்திற்கு நன்மை செய்கிறவனாக உருவாக்குவதனால் அது சமயம். எப்படி பெண்கள் சமையல் செய்கிறாளோ அது போலதான் அந்த சமய வேலையும்னு வள்ளலார் சொல்றாரு. அதுக்கு நீங்க தானே தயாரா இருக்கணும். பெண்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், வருத்தப்படுறாங்க. ஏதோ பழைய ஆளா இருப்பான் போல இருக்கு, அது மாட்டாத இது மாட்டாதேன்னு சொல்றான்னு. நீங்களே கொஞ்சம் தனியா நின்று கண்ணாடி முன்னால பாருங்க, உங்களுக்கே அது அசிங்கம்னு தோணும். அது ஆடையா? அதுல இங்கெல்லாம் வெட்டி வேற விட்டுறாங்க. இங்க வெட்டி விட்டு அங்க வெட்டி விட்டு. நம்ம நாடுன்னு இருக்குமா? நம்ம நாட்டுக்கு ஒரு வெளிநாட்டுல அப்படிதான் இருப்பாங்க. சைனர்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அவ்வளவு ஒல்லியா இருப்பாங்க, எந்த நோயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்ப பச்சை தேயிலை இருக்குல்ல வீட்டுல நிரந்தரமா போட்டு வச்சுக்கோமா, சீரக வெள்ளம் மலையாளத்தில் வச்சுக்கோமா அங்க வச்சிருக்காங்க. நம்ம மலேசியால சிங்க அவன் பாடு குடிச்சிட்டே இருக்கான். அதை நம்ம மாதிரிலாம் உட்கார்ந்துலாம் திங்கிறது கிடையாது. இந்த வெங்காயம் போட்டு நொய்யரிசி கஞ்சி வச்சிருக்கிறான், அதைத்தான் குடிக்கிறான். பச்சை தேயிலை தான் உடம்பு. நம்ம 4 வேளை சாப்பிட வேண்டியிருக்க. சாப்பிட்றதுல நம்ம மாதிரி உலகத்திலேயே திட்டம் போட்டு வகையா வச்சு பசிக்கு சாப்பிடுற புத்தியே இல்லாம போச்சே. கிழவி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாலும் ஔவையார், பசித்து புசி. உங்களுக்கெல்லாம் ஔவையார் தெரியுமோ தெரியாதோ? ஏன்னா நீங்கள்லாம் தமிழர்களாக இருப்பதனால் நிச்சயம் உங்களுக்கு தெரிந்திருக்காது என்று நான் கருதுகிறேன். அவ தமிழ்ல இருந்தா ஒருத்தி பசித்து. இப்ப அதான் மருத்துவர் டயட்னு சொல்லிடுறான். பசிச்சா சாப்பிடு, பசிக்கலைன்னா அருமையான உணவு தந்தாங்க. நான் சிலது வேணான்னு அந்த பரிமாறுகிற அந்த இளந்தொறைகளுக்கு கொஞ்சம் யோசனை, ஏன் வேணாங்கிறாருன்னு. எனக்கு இவ்வளவுதான் வேணும், இதுக்கு மேல. இந்த கார் இரும்பு தானே, அதுக்கு அறிவு இருக்கு, நமக்கு இல்லையே. 60 லிட்டர் அதில் எண்ணெய் பிடிச்சிட்டோன்னு வைங்களா, கார் ஓட்டலன்னு வைங்க, மறுநாள் அதில் எண்ணெய் பிடிக்க முடியுதா? இல்லை. கார் சொல்லுது ஓடனா தான் செலவாகும், செலவானா தான் பிடிக்கணும். நமக்கு இருக்கா? சாப்பிட்டு வெளியில எவனா கூட்டா 3 பஜ்ஜி அப்பமும் சாப்பிட்றானே. இந்த பஜ்ஜி ஒரு நல்ல உணவு, பார்த்த உடனே கூப்பிடும். அது கூப்பிடும் நம்மளை. அது கூப்பிடுற குற்றாலத்துக்கு குளிக்க வர்றவனை பூரா பார்த்துருக்கேன், அங்கே பஜ்ஜி போடுவான் குற்றாலத்தில். 10 வருஷமா ஒரே எண்ணெயில தான் போடுறான் அவன். ஆனால் இவன் பூரா சாப்பிட்றான் 10 வருஷம். அந்த அருவியில குளிச்ச உடனே பசிக்கும். அதனாலதான் கூழானாலும் குளித்து குடினா. ஏன் சுவாமி விவேகானந்தர் பெண்களை மதிச்சிருக்காங்க? ஒரே உதாரணம், தமிழ்நாட்டில் ஔவையார். எத்தனை செய்தி! 1.25 அடியில வள்ளுவரை சொல்றது பூரா அந்த பெண் பாடல், அந்த பெண் பாடல் ஒரே 2 வார்த்தை ஒரு வரி. கூழானாலும் குளிச்ச உடனே ஒரு பசி வரும் சாமி. அதுலதான் குத்தாலத்தில் எல்லாரும் இந்த பஜ்ஜியை தின்றான். இன்னொரு சங்கடம் தெரியுமா? தினத்தந்தி பேப்பர் வெட்டி தொங்க விட்டுப்பான் அந்த பஜ்ஜி கடைக்காரன். இவரை வாங்கி எண்ணெய் எடுக்கானா. எண்ணெய் எப்படிதான் எடுக்க முடியும்? அது ஒரு 10 பேப்பர்ல கசக்கி புளிஞ்சு அப்புறம் அது பஜ்ஜியாவே இருக்காது. அப்புறம் அதை தின்னுட்டு ஆலங்குளத்துக்கு பக்கத்தில் எங்க மகள் போகும்போது சொல்லுவான், அண்ணாச்சி ஏப்பம் வருத ஒரு மாதிரிமா. நான் சொன்னேன், அது ஏம்ல தின்ன, அவன் 10 வருஷமா ஒரே நிலை தான் சுட்டுட்டு இருக்கான், ஏன் தின்ன? நாக்கு அடக்க முடியல. கூழானாலும் குளிச்ச உடனே பசி வரும்.
குற்றாலத்தில் ஐந்தருவி இருக்கு. ஐந்தருவிக்கு பக்கத்தில் எங்க அண்ணாச்சி பாவனாசம்லன்னு ஒரு இட்லி கடை வச்சிருந்தாங்க. எவன் குளிச்சுட்டு வந்தாலும் 6 இட்லிக்கு மேல கொடுக்க மாட்டார். அது என்ன சூதுன்னு எனக்கு தெரியல. 6 இட்லிக்கு மேல கொடுக்கலன்னு அதுக்கு மேல அவனுக்கு ருசி தெரிஞ்சிரும்காரு. அந்த அவர் அதுல ஏதோ சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. குளிச்ச பைய 6 இட்லி வரதான் தாங்குவான், அதுக்கு மேல நம்ம இட்லி அவனுக்கு தெரிஞ்சிடும், அடிச்சு விடுவான் தம்பி. இப்ப கந்தையானாலும் கசக்கி கட்டுனாலும் அந்த கிழவி பெண் தானே, என்ன அறிவு. தமிழ்நாட்டில் அவளுக்கு சிறந்த தமிழ் புலவருடைய வள்ளுவரை கூட அவ பின்ன தள்ளிடுவான். பாரதியார் எழுதுறார், வள்ளுவனை கூட தொலைத்து விடலாம். சிறிய சந்தங்களில், சிறிய பதங்களில், சிறிய வரிகளில் தமிழர்களுக்கு அறிவுரை கொள்ளி இருக்கிற இந்த அவ்வை கிழவியின் பாடல்களை தொலைத்து விடலாகாதுங்கிறான் பாரதி. கந்தையானாலும் கசக்கி கெட்டுன்னு இருக்கான். இந்த நாட்டில் ஹக்கீஸ்னு விற்கிறான் ஐயா, தொலைக்காட்சியில காட்டுறான ஹக்கீஸ் 1 லிட்டர் உள்ளேயே தங்கும், வெளியே போகாது. வெளியே போனாலும் வெளியே போகாது, உள்ளே போனாலும் வெளியே போகாது. 1 லிட்டர் ஊத்தி காட்டுறோம். அட கிறுக்கு பயலுக்கு பிறந்த பயல்களா, அது குளிர் நாட்டில் வாழுகிற குழந்தைகளுக்கு அவனுக்கு தயார் பண்ணதுடா. அதே அமெரிக்காவில் குளிர் பகுதியில் இருக்கு, வெப்ப பகுதியில் இருக்காது. இந்த நாட்டுக்கு அது எதுக்கு? நம்ம கிளவிலாம் ஒரு மண் துணியை கட்டி விடுவா, அது பாட்டு வெளியே போகும், தொடச்சி சூழ போட்டுருவா, கழுவிடுவா. ஹக்கீஸ் எங்க ஊர்ல ஒரு 18 வயசு பேருந்து கேட்கான், எங்க வயசுக்கெல்லாம் இன்னும் வரலையா மாமா அதுன்னு கேட்கான். விளங்குவானா? அதைத்தான் சாமி சொல்லார், என் நாட்டில் பெண் அறிஞர்கள், பெண் விஞ்ஞானிகள். ஹண்டர் என்கிற ஒரு ஆங்கிலேயன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறான், இந்திய பெண்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள், நட்சத்திரங்களை குறித்து ஆராய்ச்சி செய்த இந்திய பெண்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் என்று ஒரு ஆங்கிலேயன் ஐரோப்பியர்களுக்கு எழுதுகிறான். எங்கள் பெண்கள் அத்தனை அறிவுடையவர்கள் சாமி. அதை நீங்க தான் பாதுகாக்கணும், பாதுகாப்பீங்க நம்புறேன். சாமி 100 பேர் தானே கேட்டார் விவேகானந்தர். போதும், நீங்க ஒரு 10 பேர் வந்தா போதும். பெண்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு ஆடைகள் எல்லாம் வருத்தம் கிடையாது. என்னன்னா இப்ப எங்க வீட்லயும் பெண்கள்லாம் இருக்காங்க, நமக்குன்னு சில ஆடைகள் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு மரியாதையா பார்த்தா. அதை தான் சாமி சொல்றாரு, என்னுடைய குருநாதர் 3 வயது 4 வயது 5 வயது சிறுமிகளை நாற்காலியில் அமர்த்தி அவர்களுக்கு மலரிட்டு அவர்களை சக்தி என்று வணங்குவாருங்கிறார். பரமஹம்சர் வணங்குவார், நான் பார்த்திருக்கேன். பெண்களை வணங்க வேண்டும் என்று எனக்கு சொல்லி தந்தது மட்டுமல்ல என் குருநாதர், என் குருநாதருக்கே குரு ஒரு பெண் தான். பையன்கிட்டும் சொல்றேன், சினிமா கெடுத்துருமியா. அங்கே இருந்தே ஒரு 40 பேர் முதலமைச்சர் வர்றதுக்கு தயாரா இருக்கானே. 40 பேர் இருக்கான் சாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு. மகாத்மா காந்தி பிறந்த நாட்டில், சுவாமிஜி விவேகானந்தர் பிறந்த நாட்டில், காமராஜர் ஆண்ட நாட்டில் 40 சினிமாக்காரன் தயார். எல்லாரும் வருங்கால முதல்வர் தான். அதில் ஒரு நடிகன்ட்ட நான் சிரிச்சிட்டே சொன்னேன், தனிப்பயிற்சி கல்லூரிக்கு வேணா நீ முதல்வர் ஆகலாம், டியூட்டோரியல் காலேஜுக்கு அங்கே எப்படா ஆக முடியும்? எல்லாரும் முதல்வர்னா என்ன இந்த நாடு? யார் ஒரு தேசபக்தன் கேட்கிறார்ல சாமி, அதுக்கு 1000 விஷயம் சொல்றாரு. எல்லாவற்றையும் துறந்து என் தேசத்தின் செய்தியே என்ன தெரியுமா? முதல்ல என் கிராமத்திற்காக நான் இருப்பேன், பிறகு என் கிராமத்தை என் நாட்டிற்காக விடுவேன், பிறகு என் நாட்டை மனிதர்களுக்காக விடுவேன், பிறகு உலகத்திற்காக வாழ்கிற வாழ்க்கையை போவதுதான் என் நாட்டினுடைய கொள்கை. நாங்கள் எங்கள் நாட்டிற்காக எங்கள் ஊருக்காக வாழ்வது கிடையாது, உலகத்திற்காக வாழ்பவர்கள் நாங்கள். அவர் தானே சொன்னாரு. விவேகானந்தர் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? ஆனா எல்லா புஸ்தகமும் வாங்கிடுறாங்க. வாங்கி ஒரு 2 நாள் அதை படிக்கணும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்காதவன் உங்களுக்கெல்லாம் சொல்றேன். 10வது வகுப்பு வரை படித்தேன். 1 வருடம் கல்லூரிக்கு போனேன். ஒரே 1 வருடம் தான் போனேன். அது என்ன, அது பாரதியார் படித்த கல்லூரி, புதுமைப்பித்தன் படித்த கல்லூரி. நான் 1 வருடம் போயிட்டு வந்தனால அந்த 100ஆண்டு விழா மலரில் என்ன எழுதிவிட்டாங்க, பாரதியார், புதுமைப்பித்தன், தமிழறிஞர் நெல்லைக்கண்ணன் எல்லாம் பயின்ற கல்லூரின்னு. நான் உடனே அதுக்கு மறுப்பு எழுதினேன். நான் 1 வருடம் கல்லூரிக்கு வந்தேனே ஒழிய பயின்றேன் என்று எழுதியிருப்பது பொய், இதை நான் மறுக்கிறேன். ஆனால் ஒரு தாளாளர் சொன்னாரு, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு கணக்கில் நீ வந்துட்ட, நாங்க அதுல ஆனா அவ்வளவுதானே படிச்சேன். அப்புறம் தேடி தேடி படித்தேன். இங்கிலாந்துக்கு போறேன்னா ஐ கேன் டெலிவர் a ஸ்பீச் இன் இங்கிலீஷ். அந்த அளவுக்கு என்ன தயார் பண்ணிக்கிட்டேன். தேடி தேடி ஒரு புத்தகம் கிடைச்சா அன்னைக்கே படிச்சு முடிச்சிடணும். இளைஞர்களுக்கு சொல்ல, படி, இந்த வயசுல படிச்சிரு, பிறகு முடியாது. இப்ப படிச்சேன்னு வச்சுக்க எத்தனை வருஷத்து நிற்கும். இப்ப விவேகானந்தர் 39 வயசுக்கு மேல நம்மகிட்ட இல்லையே.
பாரதி, பட்டுக்கோட்டை, இந்த நாட்டின் மிகப்பெரிய அறிஞர்கள், இந்த நாட்டுக்கு வழிகாட்ட வந்தவர்கள் எத்தனை பேர் 39 வயசு 30 வயசுல இறந்து போயிட்டாங்க. புரியல நமக்கு ஏன்னு. ஒண்ணு தமிழ்ல தான் பதில் இருக்கு அதுக்கு. இது ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாருள்ள பழங்களை எல்லாம் இறைவன் எடுத்துக்கிடுவான், சக்கையை விட்டுருவாங்குது தமிழ் நாலடியார். இது அவங்க எல்லாம் சாருள்ள பழங்கள் என்பதனால இறைவன் எடுத்துக்கொண்டான், சக்கையெல்லாம் விட்டுட்டான். நம்ம எல்லாம் சக்கைன்னு நாலடியார் சொல்லுது. இளைஞர்கிட்ட சொல்ல நிறைய படி, தொண்டு செய்யுங்கள். பெண்கள்கிட்ட அவர் கேட்கிறதா, நீ தான் தொண்டு, துறவியா இருக்க முடியுமான்னு ஒருத்தன் கேட்டான். பெண்கள் இருக்க முடியுமா? இருக்க முடியுமே. பச்சையா சொன்னா பெண்கள் தான் இந்த நாட்டில் துறவியாவே இருக்காங்க. எத்தனை விஷயங்களை திறந்துடுறாங்க அவங்க. முதல்ல குடும்பத்தை திறக்கிறாங்க மனைவி ஆகிறதுக்கு. மனைவி ஆனதுக்கு பிறகு தன் சுகங்களை எல்லாம் திறக்கிறாங்க, மறந்துடுறாங்க. அந்த பிள்ளைக்கு வத்த குழம்பு பிடிக்கும், இந்த நாய்க்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த கல்யாணம் ஆகி வந்துடுறா புருஷன் வீட்டில், அவனுக்கு வத்த குழம்பு பிடிக்காது. இந்த பிள்ளைக்கு ரொம்ப வத்த குழம்பு பிடிக்கும். அவன்கிட்ட ஒரு நாள் சொல்லுவா, அத்தான் நான் வத்த குழம்பு செய்யட்டுமாம்பா. வத்த குழம்பா? நாய் திங்குமாம்பா அவன். அதோட என்ன பண்ணி, ஆகா இவன் வத்த குழம்பு சாப்பிட்டா நாய் லெவலுக்கு வச்சிருக்கான். வத்த குழம்ப அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை புகுந்த வீட்டுக்காக, புருஷனுக்காக, மாமியாருக்காக, இன்னொரு குடும்பம் அதுல துறவி. குழந்தை பிறந்தா எத்தனை இரவை திறந்துடுறா. அதனால பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்தது தேவாரம். தேவாரம் என்ன சொல்லுது தெரியுமா? குழந்தை அழ வேண்டாமா, இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் என்று நினைந்து பாலூட்டுவது தாயினுடைய பண்புங்குது தேவாரம். இது எங்க ஊர்ல ஒரு இந்த குழந்தை நல மருத்துவர் ரொம்ப அறிவாளி. அவன் ஒரு பெண்ணு வந்திருக்கிறா, என்ன குழந்தைக்கு பால் கொடுக்குறியா கேட்கிறான். இல்லையா நின்றுடுதுன்னு. உனக்கு நினைப்பில்லை அதனால நின்றுடுதுன்னு என்கிட்ட சொல்றான். அண்ணாச்சி அதான தேவாரம் சொல்லியிருக்கு, பால் நினைந்தூட்டும் தாயின்னு. எந்த பெண்ணெல்லாம் குழந்தை பிறந்த உடனே என் குழந்தைக்கு நானே பால் ஊட்டுவேன் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாளோ அவளுக்கு பால் சுரக்கும், அவளுக்கு பால் நிற்காது என்று தமிழும் தேவாரமும் சொல்லுகிறது. நீ பால் ஊட்ட வேண்டாம் நினைச்சிருக்க, நின்றுடுதுங்கிறார். அதான் தாய் பெண். இதை சாமிஜி சொல்றார், தாயாக எங்கள் பெண்கள். சரி, ஒரு பெண் தாயா இருக்குன்னா அவளுக்கு கல்வி இருக்க கூடாதா? சாமிஜி கேட்கிறார். இல்லை, கல்வி பெண்களுக்கு அவசியம். பெண்களுக்கு கல்வி இருந்தா குழந்தைகள் துன்பப்பட மாட்டாங்க. நீங்க எல்லாம் உங்க குழந்தைகளை துன்பப்படுத்த கூடாது. இப்பவே சொல்றேன், சாமியை குழந்தைகிட்ட அவ்வளவு அன்பு. ஏன்னா குழந்தை துன்பப்படக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு காலையில் 9 மணிக்கு போகுது, 5 மணிக்கு வீட்டுக்கு வருது. வந்தா அந்த குழந்தைய முகம் கழுவு, போய் விளையாடுன்னு சொல்றாங்களா இந்த தாயாது? வந்துட்டியா முகத்தை கழுவு, காப்பியை குடி, புஸ்தகத்தை எடுத்து படி. அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? இவ்வளவு நேரம் நரகத்திலேருந்து வந்திருக்கேன், 9 மணிலேருந்து 5 மணியில படிச்சுக்கலாம், திரும்ப ஒன்றும் இல்லை. குழந்தைகளை வந்துன்னு வைங்களேன், கைகால் கழுவு விளையாடு. சொன்னால பாரதி, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனி ஒடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்க. அதான் சுவாமிஜி எல்லாம் சுவாமிஜியை பின்பற்றிய ஒரு பாரதி. அதனாலதான் பெண் குழந்தைக்கு தான் பாட்டு பாடுறாரு, ஓடி விளையாடு பாப்பான்னு. ஆண் குழந்தைக்கு பாடல. ஏன்னா பெண் குழந்தை தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற சக்தி. அவரெல்லாம் இன்னொரு தலைமுறையை சரியா ஆக்க முடியுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கு. அந்த பாட்டை பாடுற ஆலோசனை. காலை எழுந்தவுடன் ரெண்ட கேட்பாங்க, 8000 பாட்டு உங்களுக்கு எப்படி நினைவுல இருக்கு? நான் அதிகாலையில படிப்பேன், 3 மணி 3 நாளுக்கு எந்திரிச்சிருவேன், பல் விளக்கிட்டு படிக்க ஆரம்பிப்பேன். விடிஞ்சது எனக்கு தெரியாது. எங்க சமையல்காரர் மாடியில் வந்து பாப்பாரு, தேநீர் கொண்டு வரட்டுமா? சரி கொண்டு வா. 3 மணிக்கு எழுந்து படிச்சீங்கன்னா படிப்பு மனசுல. ஏன்னா 4:30 மணிக்கு மேல படிக்கவும் முடியாது. 3 பாட்டு போடுறானே ஊர்ல, 3 பாட்டு போடுறான் சாமி. ஒரு பக்கத்திலிருந்து கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு. ஒரு பாட்டு. உன்னை இங்கேருந்து நம்மாடு சாமி சரணம், ஐயப்ப சரணம். இவன் அவன் அங்கேருந்து இறைவனிடம் கையேந்துங்கள். 3 கலந்து. என்னடான்னு கேட்ட, 3 மதத்தையும் நாங்க காலையிலே கலக்குறோம்டா உங்க ஊருக்காக. இந்த மின்சாரத்தால இது ஒரு துன்பம் சாமி. கடவுளை எப்படிலாம் நமக்கு காட்டுறான் பாருங்க. காலையில சர்ச்சில் இருந்து அந்த பாட்டு, நம்ம கோயில இருந்து இந்த பாட்டு, அங்க பள்ளிவாசல் இருந்து அந்த பாட்டு. எந்த பிள்ளை படிக்கும்? அதான் 3:30 இருந்துச்சுங்க. ஏன்னா இவன் 5 மணிக்கு ஆரம்பிச்சிருவான். இவன் 5 மணிக்கு பாட்ட அழிப்பு. இந்த ஐயப்ப சீசன்ல ஒரு கோயிலுக்கு நம்ம போவே முடியல. இல்ல சாமி நம்மளை கேளுதலிட்டு நம்மளே 18ஆம் படி ஆக்கிடுறாங்க பல ஊர்ல. நான் குருவாயூர்ல போய் மாட்டிக்கிட்டேன், நான் தான் படி. அப்புறம் நல்ல ஒரு காவலர் நம்மளை தூக்கி நிறுத்துறாரு. நின்னையான் நான் சொன்னேன், படியாய் கிடந்து நின் பவளவாய் காணேன்னு ஆழ்வார் பாடினார்ல, இன்னைக்கு தாண்டா படுத்து பார்த்தேன்னு. இந்த நான் இன்னொன்னு சொல்லித்தரேன், பெண்களுக்கு போலியான பக்திகளை கைவிட சொல்லார் சுவாமி விவேகானந்தர். உங்களுக்கு சொல்லி தந்த என்ன தெரியுமா? கடவுள் வழிபாடு அல்ல, மனித உருவாக்கம்.
மனிதர்களை பேணுகிற, மனிதர்களுக்கு தொண்டு செய்கிற, மனிதர்களை காப்பாற்றுகிற, மனிதர்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் தொண்டு செய்கிறீர்கள். அதுதான் இறைவனுக்கு செய்கிற தொண்டுன்னு பெண்களுக்கு சொல்லித்தரார். தமிழ் சொல்லிச்சுல அதை. படமாட கோயில் பரமர் கொண்டியில், நடமாட கோயில் நம்பர் கங்காக, நடமாட கோயில் நம்பர் கொண்டியில், படமாட கோயில். திருமூலர் சொல்றாரு, இறைவனுக்கு கோயில் கட்டாதறாங்க, இறைவன் வரமாட்டான். ஆனால் இறைவன் படைத்திருக்கிறான் இந்த மனித உயிர்கள், இந்த உயிர்களுக்கு நீ செய்கிற ஒவ்வொரு தொண்டும் கடவுளை போய் சேருங்கிறார். மனுஷ தொண்டு சென்றாதான் கடவுளுக்கு சேரும் ஒழிய கடவுளுக்கு கோயில் கெட்டாதன் அதை சாமி சொல்றார். அவர் எங்கேயுமே மதவாதியா பேசவே இல்லை, நான் பார்த்தது இல்லை. அதையும் பெண்களை பற்றி பேசும்போது ரொம்ப தெளிவா இருக்கார். தாய் அதுக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார். மகளா இல்லை, மனைவியா அது வேறு. இவ 2 வயசு 3 வயசு பண்ணா இருந்தாலும் என் நாட்டில் இவா தாய் தான், இவளை தாயாகத்தான் நான் கருது. உங்களுக்கு அவ்வளவு பெரிய இடம் கொடுக்கிறாரு சுவாமிஜி. உங்களை எத்தனை பேர் சுவாமிஜி படிச்சிருக்கீங்க? பேச்சு போட்டிக்கு மட்டும்லாம் படிக்கப்படாது. இந்த பேச்சு போட்டிக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப சிரிப்பா இருக்கும் எனக்கு. அந்த ஒரு 10 நிமிஷம் அது அர்த்தமும் தெரியாது, ஒரு தாலியும் தெரியாது, யாராவது எழுதி கொடுக்கறத வச்சு கடப்பட கடப்படன்னு சொல்லிட்டு பேச்சு உள்ள முதல்ல எல்லாம் படிச்சு உள்ள இறக்கிடணும். 5 வருஷம் படிச்சுட்டு 6வது வருஷம் தான் மேடைக்கே பேச வரணும். நான்லாம் 4வது வகுப்புல பேச ஆரம்பிச்சேன். ஈகைங்கிற தலைப்பில் நல்ல நினைவு இருக்கு எனக்கு. வாரியார் சாமியில் வீட்டுக்கு வரும்போது என்ன தூக்கி கட்டி பிடிச்சுக்குவார். ஒரு பாட்டு சொல்லும்பார், கம்பராமாயண பாட்டு சொல்லுவேன், அர்த்தம் சொல்லுவேன். அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். அர்த்தம் எப்படிடா இவ்வளவு அழகா சொல்றேன்னு. நான் சொல்லுவேன், படிக்கிறதுக்கு முன்னால எங்க அப்பா சொல்லுவாங்க, உரையாசிரியரை படிக்காத, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுனாங்க, அதை படிச்சேன்னு. அப்புறம் தான் சுவாமி விவேகானந்தர்லாம் எனக்கு 18 வயசுக்கு மேலதான் எனக்கு தெரிகிறார். அப்புறம் தான் ஜெயகானந்தன் சொன்னார் என்கிட்ட, விவேகானந்தர் படிச்சியான்னார். படிக்கலன்னு தந்தையார்ட்ட சொன்ன மொத்த புத்தகம் வாங்கி கொண்டு தான் எங்க தந்தையாருக்கு தரும்போது என்ன சொன்னாங்க, ஒரே இடம் எதுலேயே உட்காந்துருக்காத, வேற வேலையும் கொஞ்சம் பார்த்துக்க, நினைவாற்றல் அதிகமான என்ன பண்ணணும்னா ஒரே நேரம் ஒரே இதை மட்டும் படிக்கக்கூடாது, ஒன்று படிச்சு வச்சுட்டு இன்னொன்று படிச்சு இன்னொன்று படிச்சா தான் நினைவாற்றல் அதிகமாகும். எங்க தந்தையார் சொல்லி தருவாங்க. விவேகானந்தர் இணையமா நான் நினைக்கிறேன் 3 மாசத்துல முழுமையும் படிச்சுட்டேன். அப்புறம் எங்க தந்தையார் கேள்வி வைப்பாங்க, அது என்ன சொல்லியிருக்காரு, இது என்ன சொல்லியிருக்காரு, பதில் சொல்லணும்னா சொன்னா எங்க தந்தையார் விட்டுருவாங்க, நீ சரியா படிக்கல திரும்ப படிப்பாங்க. உங்களோட சொல்றேன் கேளுங்க, படிங்க. ஒரு 25 வயசுக்குள்ள படிச்சிருங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க உலகத்துக்கு படிச்சத. அதுதானே வாழ்க்கை. திங்கிறது மட்டும்தானா? எத்தனை கண்டுபிடிச்சிருக்கான் தீவனத்துல. இந்த தங்கி இருக்கிற விடுதலை ஒரு அட்டையை கொண்டு கொடுக்குறான். என் கூட ஒரு மாப்பிள்ளை வந்ததுன்னு சொன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா படின்னாரு. படிக்காத எவ்வளவு பெரிய தப்புன்னு இந்த உணவு விடுதிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஏதாவது இருக்கிறத தருவானா, அட்டையை தந்துட்டானேன்னா படிச்சு பாரு. அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொல்றான், மாமா வெஜிடபிள் சோப்புலாம் வச்சிருக்காங்கன்னு. சோப்பு இல்லடா, சூப். அது சூப்பை போய் அவன் SOUP அவனுக்கு சோப்பா தெரியுது. அவன் என்ன பண்ண, அவன் படிக்கல. ஒரு அட்டையை கொண்டு நீட்டி இதை படிங்கிறான். நான் அந்த விடுதிகளுக்கெல்லாம் போன வாங்க மாட்டேன், அட்டையெல்லாம் வச்சிருவேன். என்ன இருக்கு, இட்லி இருக்காத்தா? உம்முடைய ஆவி நல்லா இருக்குன்னா நீராவியில சமைச்ச உணவே சாப்பிட்டா நம்முடைய ஆவி சரியா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம நாட்டு உணவு பழக்கணும் ஆரம்பமா. இட்லிங்கிற ஒரு உணவு இருக்குல்ல, உலகத்துல எங்கேயும் கிடையாது. அமெரிக்காவில் என்ன சொல்லலாம் தெரியுமா, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு இட்லி கொடுன்னு அவன் சொல்றான். ஆனா நம்மால பீஸா திங்கிறோம். அது முதலெழுத்தே நல்லா இல்லையடா. அதை கொண்டு போகும்போது அந்த நினைவு வந்துருமே. அப்புறம் எப்படி திங்கிற? உனக்கு அந்த உணவுக்கும் சம்பந்தம் உண்டா? சாமிஜி கேட்கிறார், நான் பிச்சை எடுத்து உண்ணுகிற துறவி. நேர்மங்க அவர்கிட்ட, நான் பிச்சை எடுத்து உண்ணுகிற துறவி. உங்கள் கேத்தலிக்க கிறிஸ்தவ மதத்திலும் அப்படி துறவிகள் இருக்கிறார்கள் சொல்றார் அமெரிக்கால. உங்களையும் அப்படி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேளுங்க பெண்களை பற்றி. நீங்கள் பெண்களை ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஐரோப்பிய நாடுகள் தான் பெண்களுக்கு அறிவில்லாமல், பெண்களுக்கு சம உரிமை இல்லாமல், பெண்களை உயர விடாமல் தடுத்ததை ஒழிய வேத காலத்திலிருந்து பெண்களை போற்றுகிற நாடு என் நாடுங்கிறார். நீங்கள் தாய், முதல்ல பெண்கள் அதை உணரணும். காதல்ங்கிறதெல்லாம் நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லல, அது சரியான்னு யோசிக்கணும். அது இங்கிலீஷ்ல இன்ஃபேச்சுவேஷன் சொல்றான். அது அந்த நேரத்தில் வருகிற அந்த உணர்வை கேட்டீங்களா? காதலிக்க வேண்டான்னு நான் சொல்லல, காதலிக்க வேண்டியதுதான். அப்புறம் அப்பா பார்க்குற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிடணும், அம்மா பார்க்குற பையனா பண்ணிட்டு அவா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு முதல் குழந்தைக்கு உங்க பேரை விட்டுக்கிடுங்க. அப்படித்தானே காதல். அதை சொல்றாரு சாமி.
காதலிப்பிற்குத்தான் ஆண்களும் பெண்களும் பிறந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வது முட்டாள்தனம். ஆணும் பெண்ணும் கலந்து வாழாமல் துறவிகளாக வாழ முடியும். அதே நேரம் ஆணும் பெண்ணும் கலந்து வாழ்வதாக இருந்தால் அந்த வாழ்வு ஆன்மீக வாழ்வாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தின் வாயிலாக பிறக்கிற குழந்தைகள் தான் உத்தமமானவர்களாக, உன்னதமானவர்களாக, நேர்மையானவர்களாக. நானே அப்படித்தானே மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு. ஆனா மகாத்மா காந்திக்கு தப்பா ஒரு பையன் பிறந்துட்டான். மகாத்மா காந்தி போய் கேட்டா சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்தை தான் சொல்றாரு. என் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் சகல விதமான காம விரோத உணர்வுகளோடு அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். நான் கஸ்தூரிபாயை கூடினேன். என்னிடமிருந்த சகல தீய அழுக்கு குணங்களோடு இவன் பிறந்தான். அதற்கு நான் காரணம். அது சுவாமிஜி சொல்றது. விவேகானந்தர் சொன்ன செய்தி தான் மகாத்மா காந்தி வாழ்க்கை. தவறாத்தான் பிள்ளை ரொம்ப யோசிக்கிறார். ரொம்ப பலவீனமான தாக்கி பலமான இன்னொன்று சொல்லார் பாருங்க. விஞ்ஞானம் சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றாங்களா உறவுல கல்யாணம் பண்ணிடுறாங்க, இப்ப டாக்டர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா? அதோ சாமிஜி சொல்றார். உறவுல கல்யாணம் பண்ணா ஊனமுற்ற குழந்தை தான் பிறக்கும். உறவுல பெரிய பணக்காரன் போனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணே பண்றானே, சொத்து போயிரும்னு. சொத்து கூட வருமா? சுவாமிஜிக்கு இருக்கிற பேர் என்னது? இந்த மடங்கள், இந்த வித்யாலயங்கள். ஏன் தெரியுமா? அது எதுக்கு பண்ணாரு? சேவை செய்வது ஒன்றுதான் இறைவனுக்கு செய்கிற கடமை மனிதனுக்கு. அதுக்கு தானே அந்த தொண்டு நிறுவனங்களை துவக்கிறார். அதுக்கு தானே பணம் சேர்க்கிறார். அதுக்கு தானே பணம் கேட்டிருக்காரு. அவருக்கு ஒண்ணும் கேட்கலையே. ராமகிருஷ்ணர் பெயரிலே, குருநாதர் பெயரிலே இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்த சாதனங்களை துவங்க வேண்டும் என்று நினைத்தார். இங்க வித்யாலயா இவ்வளவு சிறப்பா பல்லாண்டு காலம் நடக்கும். உங்களை இத்தனை பேரை கூட்டு வச்சு என்னை போன்றவர்களை தேடி பிடித்து வந்து பேசுங்கன்னு சொல்றாங்க. இது அத்தனைக்கு மூல காரணம் சாமிஜி தானே. அவருக்கு நோக்கம் என்ன? தொண்டு. உங்கள்கிட்ட சொல்றேன், படிப்பு என்பது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க வாழ்றதுக்கு இல்லை. பணத்தை நம்பாதீங்க. முதல்ல ஒண்ணு சொல்லித்தரேன். என் நண்பர்களாம் கேட்பான், என்னப்பா ஒன்னும் சேமிச்சே வைக்கலையம்பா, செத்து போயிருவேன். நான் செத்து போயிருவேன்டா. உடனே பதறுவான், என்ன செத்து போவேன்னு சொல்றேம்மா. அப்ப நான் செத்து போக மாட்டேன்னு சொல்லு. பணம் காப்பாத்தாது. 1 கோடி ரூபா வச்சுட்டு காட்டுல விழுந்துட்டீங்கன்னா, 1 கோடி ரூபா மடியில் இருக்கு, நடு காடு, விழுந்துட்டீங்க. புள்ளிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து காப்பாற்ற சொல்ல முடியுமா? அது என்ன லோக்கல் எம்எல்ஏவா? துட்டு கொடுத்து வாங்கிட்டு காரியம் செய்ய? இல்லை சிங்கத்திட்ட 1 கோடி ரூபா வச்சுக்கணும்னு சொல்ல முடியுமா? பணம் காப்பாத்துமா? தொண்டு, மனிதர்களுக்கு செய்கிற தொண்டு. அன்பா இருந்தீங்கன்னு அன்பு திரும்ப வரும். சுவாமிஜியுடைய கணக்கு அன்பு பெண்களிடம் அதிகம் இருக்கிறதுங்கிறார். அன்பு தூய சுத்த அன்பு, தெய்வ அன்பு பெண்களிடம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் கற்க வேண்டும், அவர்கள் உயர வேண்டும். அவர்கள் அவருடைய முதல் செய்தி என்ன தெரியுமா? முதலில் இறைவனை வெளியில் தேடாதீர்கள், உங்களில் தேடுங்கள். தங்களை யார் நம்புகிறார்களோ அவர்கள் வெல்ல முடியும். முதல்ல உங்களை நம்புங்க. கடவுளை பரீட்சை எழுதிட்டு எல்லா பயிலும் ஈச்சனாரி பிள்ளையாட்ட போய் சொன்னா பிள்ளையார் என்ன பண்ணுவாரு? நீங்க லாட்டரி சீட்டு வாங்கி சாமி காலில் வைக்கானே. அதுக்கு ஒரு பாட்டும் பாடிக்கிறான். 5 கரத்தனை யானை முகத்தனை எந்தி நிலம்பரை போலுமே ஏற்றனை நந்தி வந்தனை. சாமி இதை பார்த்து செய்யுங்கிறான். சாமிகிட்ட லாட்டரி சீட்டு வச்சு பாதி உனக்கு தாரேன்னு. ஒரு உயிர் பிறக்கிற பொழுதே அந்த உயிருக்குரிய எல்லா வாழ்க்கை அமைப்புகளையும் இறைவன் ஏற்படுத்தி தான் அனுப்புகிறான். அது முதல் செய்தி என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு உதவி செய்வது அன்பு செய்வது. என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுத்துரும். நீங்க ஓட்டுநர்கிட்ட கேட்டு என்ன மாப்பிள்ளை வந்திருக்காங்க கேளுங்க, சத்தம் போடுவார். என்ன அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்க, இது வச்சிருந்தா சங்கடம். ஒரு பையன் இப்ப இன்னைக்கு காலையில் ஒரு பையன் நான் எதிர்பார்க்கல வந்துட்டான், நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு இந்த ஒரு 5000 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேல என்கிட்ட இல்லை, இப்போ நான் வெளியூர்ல இருக்கேன். கொடுத்தா என்ன தப்பு? பூட்டி வைக்கிறானே. சேர்த்து வச்சுட்டு இரவு ஜன்னல் கதவை டம் டம்னு அடிச்சுன்னு வைங்க, எந்திரிச்சு உட்காந்துடுறான். மாப்பிள்ள இன்கம் டேக்ஸ் ஜீப்பு நிக்கான்னு பாரு வாசல்ல. இது எதுக்கு? நிம்மதியா தூங்கலாம்ல. எதுக்கு? அதிகாரி வந்துட்டானா பயந்து தானே. இப்ப பாருங்க, நீங்க சுங்கத்துறை அதிகாரிகள் 9 பேர் கைதாகிறான், நாடு பூரா கைதாகிறான், உங்களுக்கு செய்தி வருதுன்னா எனக்கு என்ன சொல்றேன்? சுவாமி விவேகானந்தருடைய வழிகாட்டுதெல்லாம் படிச்சிருந்தான்னு வைங்க, மக்களுக்கு தொண்டு செய்யறத வச்சுக்க, சேர்த்துக்காதங்கிறாங்களா, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருந்தானா அந்த துன்பம் வருமா? தப்புயா. எனக்கு சுவாமிஜி பிறந்த நாட்டில் இவர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்களேன்னு சங்கடம். உங்கள்கிட்ட சொல்றேன், கோயிலுக்கு போகண்டாம். லலித ஐயப்ப சீசன்ல போயிடாங்க. கோயிலுக்கு போக வேண்டாம் நான் சொல்றேன்னு அதுக்கு நான் சாமி கும்பிடான்னு நினைக்காதீங்க. கடவுள் இங்க இருக்கார். கோயிலில் போய் கும்பிடவே வேணாம்.
நீங்க கோயிலுக்கு போறதுக்கு பதில் அவர் சொன்னார்ல, அன்னையும் பிதாவும் முன்னறிதவும் தமிழ் சொல்ல, அதான சாமி சொல்லாரு. எங்கள் தாய் சிறுவயதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அவர் பெருவிரலை அதில் நனைப்பாள், நாங்கள் அதனை குடிப்போம் சுவாமிஜி. தினசரி அப்படி குடிச்சிட்டு தான் நாங்க பள்ளிக்கூடத்துல எங்க வேலைக்கோ போவோம். காரணம், எங்கள் தாய் எங்களுக்கு தெய்வம். உங்களை எத்தனை பேர் தாயை கும்பிடுறீங்க சொல்லுங்க? பார்த்து ஒரு ஆள் கை தூக்கிட்டார், மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒருத்தராக கை தூக்குனாரு. அது மாதிரி உங்க மேலே எனக்கு மகிழ்ச்சி. பொய்யா கை தூக்கல பார்த்தீங்களா? ஆகவே உங்களுக்கு யாருமே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற தகுதியை இழந்து விட்டீர்கள் என்று நான் சொல்லி, ரொம்ப இவ்வளவு நேர்மையா இருந்தீங்கன்னா பார்த்த சார் படிங்க. பெண்களுக்கு சொல்ல தாய்மை பண்பு ஒன்றுதான் உங்களுக்கு பெருமை, மற்றது இல்லை. ஒரு ஆள் விழுந்தா ஓடி போய் என்னன்னு கேட்டு 2 வாய் தண்ணி கொடுக்கிற பண்பை நம்ம, எனக்கு மாநகரங்கள்லாம் வெறுத்து போச்சு. சென்னையிலாம் போகவே எனக்கு பிடிக்கல. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவன் பாட்டு போனான். நான் இறங்கி அவனை போய் பார்த்து என் காரில் ஏற்றி கொண்டு போனா, இன்னும் தாள் இப்படி பண்றாருங்க. நான் கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தா மருத்துவமனையிலையும் சங்கடம் இருக்குது, உடனே சேர்த்துக்க மாட்டேங்கிறான். ஐயா அது போலீஸ் கேஸுங்க, இருக்கட்டும் முதல்ல சேர்த்துக்க, நான் போலீஸ்ட பேசிக்கிறேன்னா, இல்லையா செத்தால் சாகட்டுமே நீ சேர்த்துக்க. சமுத்திரம் மிகப்பெரிய எழுத்தாளர் தெரியுமில்ல, அவர் ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டாரு, ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்தாரு, சிகிச்சை பண்ண மாட்டேன்ட்டானு இறந்து போயிட்டாரு. உங்களை எத்தனை பேர் மருத்துவத்துக்கு படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. மருத்துவத்துக்கு படிச்சா நீங்க என்ன பண்ணுங்க, மனித நேயத்தோடு மருத்துவம் படிங்க, வெறும் டாக்டர் ஆகக்கூடாது. எங்குள்ள ராதாகிருஷ்ணன் ஒரு மருத்துவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்திருப்பான், உடம்பு சரியில்லாமா, என்னடா பாரு இந்த இதை வச்சு பாப்பாரு, ஒரு 103 இருக்குடா, ஒரு ஊசி போடுவோமா? அம்மா சரி சாமியம்மா, ஊசி போட்டுருவாரு. துட்டை வச்சிருக்கியான்னு கேட்பாரு. 20 ரூபாய்க்கு சாமி தரட்டுமா? ஊருக்கு பிள்ளை போன்றுவார், வாங்க மாட்டாரு. 20 ரூபா கிராம தாண்டி ஊருக்கு போகும்பாரு. அவன் சொல்லுவான், சாமி ஊசிக்கு போனா அது பணக்காரவனா வருவான், அவன்கிட்ட வாங்கிக்கிறத நீ போகும்பாரு. மருத்துவம் படிக்கிறவங்கிட்ட சொல்றேன், மனித நேயத்தோடு நீங்க மருத்துவம் பார்க்கறதா மருத்துவம் படிங்க, இல்ல படிக்காது. இல்ல அதுபோல எதுவும் தெரியலன்னு இப்ப பண்ணி தெரியாதுன்னு சொல்லுங்க. நான்லாம் தெரியாதுன்னா தெரியாது. சாமி இப்ப ஏதாவது கேட்டாங்க, எனக்கு தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நடிக்காதீங்க. சுவாமிஜி அதெல்லாம் சொல்றாரு, அறியாமையை பரப்பாதுங்கிறார். பெண்களுக்கு தான் சொல்றாரு. உனக்குரிய உரிமைகளை நீ விட்டுத்தர வேண்டாம். அதே நேரம் விடுதலை என்கிற பெயரிலேயும் மேலை நாட்டை பார்த்து கொண்டும் நம் நாட்டின் பண்பாடுகளை கலாச்சாரங்களை பெண்கள் இழந்துடக்கூடாது. அவருக்கு அது ஒரே நோக்கம் அதுதான். ஆனா இப்ப அதுதானே நடக்குது. இந்த கணிப்பொறி படிக்கிற பிள்ளைகளை பெரும்பான்மையான காவல்துறையில கைதாயிருது, அங்க மாட்டிக்குது இங்க மாட்டிக்குது, டிஸ்கோதேங்கிறானுங்க, அதுங்கிறான், அசிங்கமான நடனம், ஆபாசமான நாடம். 5 நட்சத்திர விடுதினாலே சாமி அசிங்கம்னு பேர் வைக்கிறான். சென்னையில பெரிய பணக்கார விட்டு புள்ள போறான், அங்கதான் நிக்குது. அவ அப்பா தான் அந்த ஊர்ல கோயிலுக்கு அரங்காவலரா இருக்காரு. இது நான் அரங்காவலர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அறம்னா என்னன்னு தெரியுமா? மனத்துக்கண் மாசில நாதல் ஒருவருக்கு அனைத்தரன். வள்ளுவன் என்ன சொல்லலாம்? எது அறம்? மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டு மனித குலத்துக்கு சேவை செய்கிற உணர்வோடு எவன் இருக்கானோ அதுதான் அறம். அந்த அறத்துக்கு காவலனா இருக்கிறவன் மக அங்க போய் ஆடிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியுதா? பெண்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற எதிர்கால சமூகம் உங்க கையில் இருக்கு. உங்களை குறை சொல்லல, நீங்க கொஞ்சம் அப்படி இப்படித்தான் அப்படிதான். அது ஏன்னா உங்க வாழ்க்கை அமைப்பு வேற, ஆடவர் வாழ்க்கை அமைப்பு. அதனாலதான் பெண்களை எப்போதும் போற்றுவதும் பாதுகாக்கிறது. ஏன் சாமி எதுக்காக சொன்னார் தெரியுமா? பெண் உடலால் பலவீனப்பட்டவள், உள்ளத்தால் அல்ல, உணர்வுகளால் அல்ல. பெண்ணுக்கு எதிரி அவளுடைய உடல். அதனாலதான் வள்ளுவன் சொன்னா, நிறைகாக்கும் காப்பைய தலை, உன்னை நீதான் காத்துக்கொள்ள வேண்டும், ஊரோ உலகமோ காவல்துறையோ காக்க. அதனாலதான் ஈந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயினார் வள்ளுவர். சுமதியின் ஒரு வழக்கறிஞர் உண்டு, சென்னையில என்ற ஒரு மேடையில் கேட்டது, என்ன உங்க வள்ளுவருங்கிறீங்க? வள்ளுவர் ஆணாதிக்க சமுதாயம், ஏமான்னு சொல்ல. ஈந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சொன்னாரு, மகளை ஏன் சொல்லலன்னு. அடடா கிறுக்கு, உனக்கு அது புரியலடா. அவர் என்ன சொல்ல தெரியுமா? அந்த தாய்க்கு என்ன மகிழ்ச்சியா, என் மகன் சான்றோனாக இருக்கிறான், என் மகன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறான், என் மகன் சான்றோனாக இருப்பதனால் இந்த ஊரில என் மகனால் எந்த பெண்ணுக்கும் துன்பம் கிடையாது என்பதனால இவனை சான்றோன் என கேட்டவுடன் அந்த தாய் மகிழ்ச்சி அடைகிறாள். அவள் தாய் குலத்தின் பிரதிநிதி, அதனால சொல்றான். அது சுமதி வழக்கறிஞரா ரொம்ப ரசிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. திருக்குறள் புது விளக்கம் கேட்கணும் தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன் உண்மையில நான் சொன்னேன், நீ கேட்டனால அந்த விளக்கத்தையே நான் சொன்னேன். பெண்களால் தான் முடியும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பெண் குழந்தைகளுக்கு சொல்ல, ஏன்னா எனக்கு பெண் குழந்தை கிடையாது. உன்னை விட்ட தம்பி பிள்ளைகள் வந்து வளர்த்துருக்கேன். பெண்கள்கிட்ட சொல்லண்டா, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்.
ரொம்ப உணர்ச்சிகளுக்கு இடம் தரக்கூடாது. அதுதான் சாமியினுடைய நோக்கம். அறிவை வளர்த்துக்கிட்டு அறிவு விசாலமாக விசாலமாக எச்சரிக்கை ஆய்வுகள் எல்லாமே காதல் அல்ல, அதையும் தெரிஞ்சுக்கோ. ஆனா காதல் என்பதற்கு அர்த்தம் அது ஒண்ணுதான் இல்லை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் வைப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவேன்னு தேவாரம் சொல்லுது. காதல் என்பது இறைவன் மேல வைக்கிறது காதல் தான். அம்மா மேல அப்பா மேல வைக்கிறது காதல் தான். நாட்டின் மீது வைப்பது காதல். காதல்னா பக்தி, பக்தினா அன்பு, அன்புனா காதல். இவ்வளவுதான். காதல்னா அதுக்கு மட்டும் முட்டாத்தனமா வேணும். அன்பாருங்க, ஒரு செய்தி அன்பாருங்க. அன்பாருங்க, உலகத்தையே வெல்லலாம். நான் வென்றிருக்கிறேன். நான் பயணம் பண்ணுகிற விமானத்தில் இருக்கிற பணிப்பெண்கள் அந்த விமான ஓட்டி பேர் கூட தெரிஞ்சு வச்சுக்குவேன். அடுத்து எங்கேயாவது விமான நிலையத்தில் பார்த்தா பேர் சொல்லி கூட அதுல மகிழ்ச்சி ஆயிடும். அந்த விமான ஓட்டிக்கு வந்து அந்த சிங்க அவன் இருப்பான், கட்டி பிடிச்சுவான். கண்ணஞ்சி அப்படி விடுவோமா, குவைட் ஓகே சிங் டுடே ஃபிளைட் விச் ஃபிளைட் மா கிங் ஃபிஷர் நோ ஐ வில் see you அடி. அன்பா இங்கிலாந்துல இன்னொரு முறை போனோம்னா அந்த உணவு விடுதி பையங்களாம் வந்து காலில் விழுந்து தான் கட்டி பிடிச்சிட்டாங்க. பேர் ஒவ்வொருத்தரையும் நினைவு வச்சுக்க ஒன்றும் இல்லை. மிஸ்ஸஸ் ஜேம்ஸ் ஹவு டு யூ கேள, என்ன தப்பு? அம்மா கும்பிட்டா என்ன தப்பு? ஒரே ஒரு ஆள் தானே அம்மா கும்பிட்றன்னு கையை தூக்குதாரு. போகும்போது நான் அவரை கும்பிட்டு போகணும். தாயை கும்பிட்றேங்கிறாரே. தம்பிகள்ட்ட எல்லாம் சொல்றேன், தாய் தப்பனை கும்பிடுங்க. தாய் தந்தை அதையும் சொல்றார் சுவாமிஜி. பெரியவர்களை நீங்கள் என்று அழைப்போம், பெரியவர்கள் எங்களை நீ என்று அழைப்பார்கள். மறந்தும் பெரியவர்கள் யாராவது எங்களை நீங்கள் என்று அழைத்து விட்டால் அது எங்களுக்கு பாவம். இருக்கிறீங்களா? அப்படி சினிமாவில் பூரா பெத்த தகப்பனா அவன் பேசுறான், அப்படித்தான் காட்டுறான். எங்க அப்பா ஒரு லூசுங்க, ஒரு பையன் சினிமாவில் காட்டுறான் பார்த்தீங்களா? அதெல்லாம் சரியா இருக்காமா? இந்த நடிக்கான்லாம் நடிக்கான். அவன் அப்பாட்ட சரியா இருக்கான், தெரிஞ்சுக்கோ. அவன் 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவன் அவளை காதலிக்கிறதுக்கே 10 கோடி ரூபாய் வாங்குறான், அந்த நடிகை காதலிக்க. நான் ஒரு நடிகிட்ட கேட்டேன், ஏன் மாப்பிள்ள இதில் உனக்கு என்னடா சம்பளம்? 15 கோடி ரூபான்னு. இங்கடா 15 கோடி ரூபாய் இல்லைன்னா இவளெல்லாம் எவன் மாமா காதலிப்பாங்கிறான். அவன் 15 கூட வாங்கிட்டு தான் அவன் திருச்சாவே உன்கிட்ட சொல்றேன். அதை சினிமாவை வச்சுக்கோ. வீடு வேற, சமூகம் உனக்கு நீ. அதான் சாமி சொன்னார். வேற எந்த நாட்டில் ஒரு துறவி சொல்வானா, நீங்கள் மனிதர்களாக பிறக்கிறீர்கள், நாங்கள் சமூகத்திற்காக பிறக்கிறோம். எவ்வளவு பெரிய செய்தி அது. நாம் இந்தியாவில் பிறந்தால் இந்த சமூகம் வாழ்வதற்கு பிறந்தவர்கள், இந்த சமூகத்தை வாழ வைக்க பிறந்தவர்கள். இந்த சமூகம் வாழ வேண்டும் என்றால் தாய்மையை போற்ற வேண்டும். அதான் சாமியினுடைய செய்தி. நீங்க அதற்கு உரியவர்களா, பெண்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன், அதற்கு உரியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு உரியவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். உரியவர்களாக இருக்க முடியலன்னே சொல்லக்கூடாது, ஆகணும். அதான் பெண்களுக்கு பெருமை. எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாலும். நீங்க ஒரு செய்தி சொல்லட்டுமா? இந்திரா காந்தி அம்மா பத்தி ஒரு செய்தி படம் காமிச்சாங்க. ஒரு நாள் பார்த்துட்டே இருந்த இரவு, மிகப்பெரிய ஏதோ உத்தரவுலாம் போட்டது, கையெழுத்து போட்டுட்டு கடைசியில் அங்கிருந்து ராகுல் காந்தி ஓடி வர்றான். சின்ன பையன், ஒரு 3-4 வயசுக்கு ஓடி வர்றான். இந்த பேனா போயிடுது, இந்த கோப்பு போயிடுது, எல்லாம் போயிடுது. நிக்சனை பார்த்து who are you to ask me ன்னு கேட்கிற அந்த தைரியமான இந்திரா காந்தி எனக்கு மறந்து போச்சு. இந்த ராகுல் காந்தி ஓடி வந்து ஏறி அப்படி கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு நான் அப்படியே அவனை கொஞ்சம் முத்தம் கொடுத்து அந்த அந்த செய்தி பட பிரிவில் அந்த கேமராமேன் ஒரு பெரிய குடும்பஸ்தனா இருக்கணும், அந்த குடும்பத்தை ரசித்தவனா இருக்கணும். அப்படியே க்ளோஸ்அப்ல கொண்டு அதை காட்டுறான். காட்டும்போது அந்த பின்னால சொல்றவன் சொன்னா, ஆஃப்டர் ஆல் she is a grandmotherங்கிறான். ஆஃப்டர் ஆல் she is not the prime minister of the country now, she is a grandmotherங்க. அந்த அம்மா அவனை கட்டி பிடிச்சு அவன் உருள்றான் அந்த பையன் மேல. அப்பதான் எனக்கு சுவாமி விவேகானந்தர் நினைவுக்கு வந்தார். ஓ, உலகமே கண்டு நடுங்குகிற, உலகத்தையே அச்சப்படுத்துகிற, அமெரிக்காவை அதிரடி கேள்வி கேட்கிற இடத்தில் இருந்தால் கூட இந்திரா காந்தி என்கிற பெண் முதலே ஒரு மிகச்சிறந்த தாயாக இருந்திருக்கிறாள். அதனாலே தான் அவள் தலைவியாக முடிகிறது என்பதனை அந்த செய்தி படம் எனக்கு காட்டு. இந்த வித்யாலயத்துக்கும் சாமிக்கு நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். சாமி எல்லாம் வந்து பேசினேன், எத்தனை இடத்துல பேசுறது வேற. அது உங்களை மாதிரி பிள்ளைகள் எனக்கு இதான் வேணும். இளைஞர், எனக்கு ஒரு ஆசை, உங்களை மாதிரி உங்க பெற்றோர்களையும் சந்திக்கணும். அவங்களுக்கும் சில விஷயம் சொல்லணும். பெற்றோர்களுக்கு உங்களை எப்படி அன்பா வச்சுக்கணும்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. குழந்தைகளை பெற்றோர்களும் கொஞ்சம் அன்பா இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும் குழந்தைகள்னா அன்பான அன்பு எங்க போக முடியும் நீங்க இல்லையா? உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், பெற்றோர்களை, தாயை ரொம்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ நம்மால 1/2 மணி நேரம் தூக்க முடியலையே. 300 நாள் சுமந்திருக்காள வயிற்றுல. அந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்காத்தானே வாழ்ந்திருக்கா.
படுக்கிற பொழுது பத்திரமா படுத்து, திரும்பி படுக்கிற பொழுது பத்திரமா திரும்பி படுத்து, ஒவ்வொரு காரியமும் பார்த்து செய்து, இன்னும் உணவு சாப்பிட்டா வயிற்றுல இருக்க குழந்தைக்கு பிடிக்காதுன்னு பெரியவங்க சொன்னா அந்த உணவை சாப்பிடாம இருந்து எவ்வளவு பாதுகாப்பாக ஒரு குழந்தையை அவள் பெற்றுத் தரலாம். அதான் சாமி சொல்றாரு, எங்கள் நாட்டில் வேறு எதுவும் கிடையாது பெண் தாய், வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். நான் மனைவி சொல்ல மாட்டேன், மகள் சொல்ல மாட்டேன், 2 வயசு அவ தாய் தாண்டா. நான் இன்னும் எங்க கிராமங்களில் பார்க்கேன், வருமா தாயே சோறு இருந்தா போடமா, அம்மா தாய் தானே சொல்றான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தல. அல்லி சாப்பிட்டு எனக்கு இன்னொரு சிறப்பு, சாமிஜி சோதிச்சாங்களான்னு தெரியல, இந்த உணவு உண்ட உடனே பேச வர்றது மாதிரி சிரமமான காரியம். சாமிஜி சொன்னாங்க, விழிப்புணர்வுடையவனாக நீ இருப்பதனால் உன்னால் பேச முடியும், இந்த இளைஞர்களை விழிப்போடு வைத்திருக்க முடியும் என்கிற நம்பிக்கையில தான் உன்னை இந்த நேரத்தில் பேச வச்சோன்னு சாமிஜி சொன்னாங்க. இந்த 2 கால் to 3 கால் நீ தான் அவங்கள சரியா வச்சுக்கிற முடியும்னு. அது ரொம்ப அன்பு. பெரிய சாமிலாம் என் மேல உங்களுடைய சொல்றேன், அன்பாருங்கப்பா, எல்லாத்தையும் அன்பாருங்கப்பா. என்ன வந்துட போகுது? ஒரு கேடு வரப்போறது இல்லை. 5000 ரூபா கொடுன்னு நான் சொல்றேன், அன்பாரு. பணக்காரங்க பக்கத்தில் போகாத, வருத்தப்படாது. அவன் ரொம்ப பெரிய பணக்காரனா என்ன அர்த்தம்? நான் பிழக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி நல்லொன்று வரியாத நாரியரை கூடி பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறீர், கைவிடவும் மாட்டீர், கவர் விளந்த வர துளைக்குள் கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை பட்டணத்தார் சொல்றாரு. நான் பிழக்க பொய் உரைத்து நிறைய பொய் சொன்னாதான் கோடீஸ்வரனா வாங்க. நான் பிழக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி. துறவிகளுக்கு என்ன பெருமை தெரியுமா? அவங்க எங்கேயும் உட்கார்ந்துருவாங்க, மன்னர்கள் உட்கார முடியாது. எங்க ஊர்ல ஒரு சாமி இருந்தாங்க, ஆறாமண்ண சாமின்னு. ஒரு கௌஃபீனம் கோமனை மட்டும் தான் கட்டிருப்பாங்க, ஆனா ஊரே அவங்கள வணங்கும். ஒரு நாள் நடு ரோட்ல உட்காந்துட்டாங்க. கலெக்டர் அவரை சத்தமிட வர்றான், நடு ரோட்ல இருக்கிற டிராபிக்னு என்ன சாமி வம்பு பண்றீங்க, நடு ரோட்ல இருக்கிறீங்களே? இவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ கலெக்டர் தானடா அப்படிங்கிறார். ஆமா, நீ நிக்கிற நான் உட்கார்ந்துருக்க மாட்டேங்கிறார். இவர் த கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், நான் ஒரு வெறும் சுவாமியார் கீழே உட்காந்துருக்கேன்டா. எனக்கு அப்பதான் உமர்காம் நினைக்கு வந்தான். உமர்காம் நடு ரோட்ல இருந்திருக்கான். அந்த இளவரசன் முகமதிய நாட்டில் இளவரசன் உமர்காமோட படிச்சவன். இந்த இஸ்லாமிய நாடுகள மன்னர் வந்தா மக்கள்லாம் ஓடிடணும், உமர்காம் எந்திரிச்சு போல அங்கேயே இருக்கிறான். இளவரசன் பக்கத்தில் வந்தாச்சு, விட்ட போறாங்க. அவன் என் நண்பன் பள்ளி தோழன் என்ன மாதிரி உட்கார்ந்து இருக்கேன்னா, உமர்காம் சிரிச்சுட்டே சொன்னா, நான் உட்கார்ந்துருக்கேன், நீ இளவரசன் நிக்கிறியேன்னு இருக்கான். நான் இளவரசன், நான் அந்த மண்பாண்ட கடையை பாடுறா, மூடி பானை சட்டி எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் மண்ணுடா, நீ நானும் மண்ணு தானா. யாரு? உமர்கயாம். ஆனா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன், பிறந்துட்டீங்கன்னு வைங்க, இறந்து போக கூடாது. புரியல? சுவாமி விவேகானந்தர் மறைந்து விட்டாரா? உடம்பால் மறைந்தார், உணர்வுகளால், எண்ணங்களால், உயர்ந்த சிந்தனைகளால் உலகத்திற்கும் மனித குலத்திற்கும் வழிகாட்டியதனால் இந்தியர்களை உலகத்தில் உயர்ந்த இடத்தில் வையத்தலைமைகள் என்று பாரதி சொன்னானே, அந்த இடத்தில் நிறுத்தி பார்ப்பதற்காக ஓயாது உழைத்த அந்த துறவி உடலால் மறைந்தாரே ஒழிய இன்றும் நம் மத்தியிலே உயிரோடு என்றல்ல உயிர்ப்போடு நிற்கிற மிகப்பெரிய துறவியாக வழிகாட்டியாக இருக்கிறார் அல்லவா? அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாய்க்க வேண்டும். மரணத்தால் முடிந்து போகிறவர்களாக என் மாணவ செல்வங்களே நீங்கள் இருந்தால் நீங்கள் விவேகானந்தரை கற்று பயனில்லை. மரணத்திற்கு பிறகும் வாழுகிற வாழ்க்கைக்குரியவர்களாக நீங்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தைகள் வெற்றி பெற வேண்டும். இந்த குழந்தைகள் நேர்மையானவர்களாக, நாணயமானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக எதிர்கால இந்தியாவை சாமி சொன்னால what now India wants, the muscles are fine, the nerves are still, the gigantic will which nothing can resist என்று சொன்னாரே. இரும்பாலான சதைகளும் எக்காலான நரம்புகளுமாக மிகச்சிறந்த இளைஞர்கள் இந்த நாட்டு எதிர்காலத்தில் வலிமைப்படுத்த வேண்டும் என்று அந்த பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கிறது என்று சொல்லி உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்வடைகிறேன். உங்களிலே யாரேனும் ஒருவர் நான் நீண்ட நாள் உயிரோடு இருப்பேன் என்றால், உலகத்தில் எந்த பகுதியிலாவது என்னை சந்தித்தீர்கள் என்றால், ராமகிருஷ்ண வித்யாலயத்திலே இந்த வருடம் நீங்கள் பேசி விழுந்த கூட்டத்தில் இருந்த இளைஞன் நான் இன்றைக்கு இந்த பெரிய இடத்தில் இருக்கிறேன், இத்தனை சேவை செய்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் போதும், நான் பிறந்த பிறவியின் பயனை அன்றே அடைவேன் என்று சொல்லி உங்கள் மத்தியில் இருந்து விடைபெறுகிறேன்.